எண்ணெ இருந்தும் கிடந்தும் நடந்தும் அண்ணலனா நினைவார் வினை தீர்ப்பார் பன்னிசையார் மொழியார் பலர் பாட புண்ணியனார் உரை பூவனம் கீதோ புண்ணியனார் உரை பூவனம் கீதோ ஒளியான தெருமேனி உமிழான மிகமேவும் கழியார வரும் ஆனை களல் நாடும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதான வினை கூட நினையாவே வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வினை கூட நினையாவே பண்டை மறைவன்றரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழுக பண்டை மறைவன்றரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நாரக் கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் பிண்ட மலர் பொழில் புடைசூழ் வெண்ணை மேவுமை கண்ட தேவன் வெண்ணை மேவுமை கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் மெய்கண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். அறிவே அருள் செல்வமே நிறைவே அரசே அடியார் உறவே என் ஆருயிரே மணியே உருகாத நெஞ்சில் பிரிவே துரியம் கடந்த சிவானந்த பேரமுதச் செறிவே கருணை பிழம்பே பஞ்சாக்கர தேசிகரே கருணை பிழம்பே பஞ்சாக்கர தேசிகரே உரிய முனி அருளியமை வரத்தினால் அவதரித்து கோதில் ஞானத்துரைசை நமச்சிவாய குரு அருட்கடலும் வடமொழி தென்மொழி பேர் தூய நிறைகடலும் உண்டு புனிதாத்திவித சித்தாந்தம் நிலவ பூமேல் மரமொழி மெய்ச்சிவஞான பாடியம் செந்தமிழ் வகுத்த யோகி வாழி செந்தமிழ் வகுத்த பாடியம் செந்தமிழ் வகுத்த யோகி வாழியே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம் இன்றைக்கு பார்க்க இருப்பது அன்றேதான் மாறா வினையேது என்று சொல்லக்கூடிய மூன்றாவது கேள்வி. அந்த கேள்விக்கு இப்போ பயன் தருவான் உண்டு, வினைப்பயனை ஊட்டுபவன் உண்டு என்பதை மறுப்பவர் அது மீமாம்சர். அவங்க வேதத்துல கர்மகாண்டத்தை ஏற்றுக்கொள்கின்ற அந்த மீமாம்சர்கள். அப்போ அவங்களுக்கு இந்த 112வது பாடல் மூலம் ஒரு வேலையை செய்யணும்னா, அதாவது எப்படி நமக்கு ஒரு விடயத்தை அறிவதற்கு அறிதல் நிகழ்வதற்கு 8 கருவிகளை கூட்டி 8 விதமான கருவிகளை இறைவனும் உடனிருந்து அறிவிக்கிறான்.
ஆமா, அதை 234 சொல்வாரு. இப்ப இந்த 112ல நாம ஒரு செயலை செய்யணும்னா, அந்த செயலை செய்வதற்கு முன்னாலே என்னெல்லாம் தொழில் முதல் நிலை என்று அதெல்லாம் இருந்தாதான் ஒரு தொழிலை நாம செய்ய முடியும். அதனால அவர் சொல்லுவார், அதாவது உலகு உடல் கரணம் காலம் உருபலம் நியதி செய்தி பல இவை கொண்டு உலகு உடல் கரணம் காலம் உருபலம் நியதி செய்தி. இப்ப 7 சொல்லியிருக்கிறார். அந்த நியதியில 2 சேர்த்து 8 ஆக்கி இதை கொண்டு கண்மம் பண்ணுவது வினைய ஈட்டுவது உண்பது வினைப்பயனை நுகர்வது. ஆனால் அப்படி இருக்கிறதுனால நிலவிடாது இவைதாம் சென்று இந்த கருவிகள் தாமே எல்லாம் சடமா இருக்கிறதுனால இந்த கருவிகள் ஆன்மாவோடு போய் சேராது. உயிர் நினைந்து உயிர் இருக்காரு. உயிர் நினைந்து உயிர் நமக்கு இந்த கருவிகள்லாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு வேணும் என்று அந்த கருவிகளோடு இந்த உயிர் அறிந்து கூடியும் கொள்ளாது. ஏன்னா இந்த கருவிகளெல்லாம் சேர்ந்து இந்த உடல் உண்டானாதான் இந்த ஆன்மா ஒரு வேலையை செய்ய முடியும். அந்த வியஞ்சகம் இல்லைன்னா இதுக்கு அறிவே விளங்காது. அதனால உயிர் நமக்கு என்ன கருவிகள்லாம் வேணுங்கிறத நினைந்து நிறுத்தி கொள்ளாது. அது மட்டுமல்ல, இந்த உயிர் இந்த கருவிகளோடு கூடி இருந்து நாம் எதை அறியணுங்கிறதே தெரியாது. எவ்வளவு நேரம் அறியணும், எதை அறியணும், எவ்வளவு அறியணும், இது எதுவுமே தெரியாது. அதனால அழகிலா அறிவன் ஆணை அந்த சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய அவனுடைய சக்தி இந்த உயிருக்கு எதை எப்போ எவ்வளவு அறியணுமோ அதுக்கு தகுந்தாற் போல அந்த கருவிகளை இயக்கி கூட்டி இயக்கி அந்த வினையை இத அறிய செய்யும். அதுக்கு காரணம் அந்த அருள் தான். அதனால எல்லாம் அந்த இதுக்கு முந்தின பாட்டுல சொன்ன மாதிரி ஆதலால் இவை எல்லாம் ஈசனிடும் பணியே என்பது அங்க குறிப்பு எச்சம். அது முந்தின பாட்டுல சொன்னதை இங்க உறுதி செய்யுது. ஈசனிடும் பணிதான். எனவே அது அந்த தொல்காப்பியத்துல வினையை செய்வது செய்யப்படும் பொருளே நிலடைய காலம் கருவி இன்னதற்கு இருபயன் என்னும் 8ம் தொழில் முதல் நிலையாம் என்பார். வினை வினை அப்போ வினை என்பது ஒரு தொழிலை செய்யக்கூடிய திறன். எழுவாய் 2வது வினை செய்வது ஆன்மா. செய்யப்படும் பொருள் நிலன் காலன் கருவி. எனவே இந்த முதல் நிலை எனப்பட்டது எல்லாம் தொழில் முதல் நிலை. தொழில் என்பது ஒரு புடைப்பயிற்சி. அதற்கு காரணமான செயல் எண்டு வினை எனப்பட்டது. இப்போ உறங்கினான் என்பதில் உறங்குதல் வினை. அதாவது உறங்குதலை செய்தான் என செய்தல் என்பது பொதுவினை. உறங்கினது அது சிறப்பு வினை. குடத்தை குயவன் வனைந்தான் என்பொழி வனைந்தான் என்பது வனைதலை செய்தான் என்னும் பொருள். ஆமா, அப்போ அந்த வனைதல் என்பது வினை. அந்த வனையிற ஆற்றல் இருக்கணும். குயவன் அவன் எழுவாய் செய்தவன், வனைதலை செய்தவன். குடம் என்பது செய்யப்படு பொருள். நிலன்
குடத்தை வணைகிற இடம் நிலம் வணைந்தான், எனவே அது இறந்த காலம். கருவி அந்த சக்கரம் தண்டு என்னதற்கு அப்படி குடம் முதலியவற்றை செய்து விற்பதற்கு. எது பயனாக? இதனால என்ன பயன்? அதை விற்று பொருள் பெறுதல் என்று இந்த 8 காரணமும் துகள் நிழுவதற்கு முன்னால இருக்கணும். இதுல செய்யப்படு பொருள் என்னதற்கு இது பயன், அதாவது பொருள் பெறுவதற்காக இது ரெண்டும் அது நியதியில சேர்த்திருக்குது. இது இன்றியும் தொழில் நிகழும். எனவே உலகு என்றது உலகு என்பது அந்த வினை முதல் காரணமாகிய உயிர். இத இந்த உலகுங்கிறத இந்த சித்தியார் உரையாசிரியர்கள் திருவிழங்கம் அவர்கள் உலகு என்பது கன்மம் செய்ததற்கு வேண்டப்படுற இடம் என்பார். அது சூத்திரத்தோட பொருந்தாது. உலகு என்பதை கன்மம் செய்ததற்கு வேண்டப்படுகிற அப்போ அந்த இடம் உடல் என்பது உயிர் தங்கி இருக்கும் சரீரம் என்பார். காரணம் இந்திரியங்கள் முதலிய கருவிகள், காலம் முக்காலங்களில் ஒன்றாகிய நிகழ்காலம் என்பார். உருபலம் அக்காலத்தினால் பொருத்தப்படும் விடயபோகம், நியதி அந்த விடயபோகத்தை கண்மத்துக்கீடாக ஏறாமல் குறையாமல் வரியறுத்து நிற்கும் நியதி, செய்தி மனம் வாக்கு காயங்களால் செய்யப்படுகின்ற இந்த செயல் ஆகிய இவை என்று சொல்லுவார். இவங்கெல்லாம் முனிவருக்கு பின்ன வந்தவங்க தான். ஆனாலும் அவர் கருத்தை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டுகிறவர்கள். முனிவர் இத செய்வோன் என்பார், உடலை இடம் என்பார். உலகு செய்வோன் உடலை, உலகு உயிர்களாகிய செய்வோரும் உடல், அந்த இடம் உடலாகிய இடமும். கரணம் உடலின் கண் உள்ள புறக்கருவி அகப்பொருள் ஆகிய கருவியும். காலம் காலமும். ஒரு பலன் செயலின் பயனாகப்படும் செய்யப்படும் பொருளும். நியதி என்னதற்காக இது பயனாக. செய்தி என்பது தொழிற்பண்பு என்பார். இத சிவாக்கர யோகிகள் உலகு என்பது காசி ஆதி புண்ணிய கஷேத்திரங்கள் என்பார். காலம்ங்கிறது அது அதாவது சூரிய உதய காலம், பிரம்மமூர்த்தம் போன்ற புண்ணிய காலங்கள் என்பார். உடல் என்பதை காய வியாபார வசனாதிகளாலே என்பார். மனம் வாக்கு காயம் என்று. கரணம் ஞானேந்திரிய கண்மேந்திரிய அந்த கரணங்களாலே என்பார். பொருத்தப்பட்ட பல நேதி செய்தி என்று இப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்லுவாங்க. இத இந்த அறுபர் உரையில சொல்லும் பொழுது அந்த முதல்வராக சொல்லக்கூடிய அந்த அறுவர் உரையில மறைஞான தேசிகர் அவரு இந்த உலகுங்கிறது புவனமும் உடல் என்பது தனுவும். அப்போ புவனம் தனு கரணம் காலம் அதனால் உருவிக்கும் விடயம், அந்த விடயத்தை
வரையறுத்து புசிப்பதற்கின்ற நேரி தத்துவம் என்று எப்படி சொல்லுவார்? இவர் தொல்காப்பிய சூத்திரத்தை முனிவர் சொன்னது போல அவரு அதை மேற்கோள் எடுத்து காட்டுறாரு. ஆனா அதோடு பொருந்த உரைக்கல இல்லையா? அது போலத்தான் இந்த அவருடைய மாணாக்கர் நிரம்பழகி தேசிகர், அது மீமாம்சன், கண்மம் மலமோ சடன், ஆன்ம அறிவல்லவோதான் செய்த கண்மத்தை தான் அறிந்து கூடி புசிப்பிக்கும் ஆகையால் அந்த ஆன்மா கர்த்தா. இந்த ஆன்மா அவனை கண்மத்தை தான் அறிந்து கூடி புசிப்பிக்கும் ஆகையால் அதுக்கு கர்த்தா வேண்டுவதில்லை என்று சொல்ல, அதுவே அறிந்து பூசிக்கும், அதை நுகரும். கண்மத்தை செய்து கண்மத்தை புசிப்பிக்கையாலும் ஆன்மா பாச சம்பந்தையா இருக்கையாலும் அவன் கண்மத்தை அறிந்து புசிக்க மாட்டான், கர்த்தாவை அறிந்து கூட்ட வேண்டும் என்று அவங்கள மறுக்கிறார். உலகு உடல் கரணம் காலம் உருபலம் ஏதி செய்து பலைப்பை கொண்டு கண்மம் பண்ணுவது உண்பதானால் அந்த கண்மங்களுக்கு தக்க புவனங்களும் அதுக்கு தகுந்தாப்புல சரீரமும் அந்த கரணங்களும் கால தத்துவமும் பொருந்த சகல விஷயங்களும் கண்மத்துக்கு ஈடாக வேறாகாமல் குறையாமல் புசிப்பிக்கிற நிதி தத்துவமும் என்று இப்படியெல்லாம் பொது மகிழ சொல்லி நிற்க, இந்த உலகு என்பது வினைமுதல் காரணமாகிய உயிர் தான் எழுவாய். உடல் அந்த ஆன்மா இருக்கிறதுக்கு இடமாகிய உடலும், கரணம் கருவிகளாகிய மற்ற கருவிகளும், காலம் முக்காலங்களில் ஒன்றாகிய காலமும், உருபலம் பொருந்திய செய்யப்படும் பொருளாகிய பலமும், நியதி என்னதற்காக இது பயனாக என்பவைகளாகிய நியதியும், செய்தி பல இவை கொண்டு செயலாகிய செய்தியும் ஆகிய 7 காரங்களும் தனக்கு துணையாக கொண்டு கண்மம் பண்ணுவது உண்பது ஆனால் வினைகளை ஈட்டலும் நுகர்தலும் உடையது என்பது எல்லாருக்கும் ஒப்ப முடிதலின் இவைதான் சென்று நிலைவிடாது. உயிரை எண்ணி அமைந்து தொழிற்பட மாட்டாத இந்த சடமான அந்த காரகங்கள் வினைமுதல்கள் தாமே ஆன்மாவை கூடமாட்டான், உயிர் நினைந்து நிறுத்தி கொள்ளாது. அவற்றையின்றி அறிய மாட்டாத சிற்றறிவுடைய இந்த அறிவுடைய பொருளாயிருந்தாலும் அவற்றுக்கு இந்த கருவிகள் சேர்ந்து இந்த உடல்லாம் கிடைச்சாதான் அது செய்யும். எனவே அவற்றை இன்றி அறிய மாட்டாத சிற்றறிவுடைய, அதாவது வேஞ்சகத்தால் அறியும் அறிவுடைய பரப்பிரகாசம் உடைய அறிவிக்க அறியும் அந்த தூல சித்தாகிய அந்த உயிர் தானே கருதி நிறுத்தி கொள்ளாது, இந்த காரகங்களை தேடிக்கொள்ளாது. தேடினாலும் இந்த கருவிகள்லாம் இது வசத்துல இல்லை, இவற்றை ஏற்க முடியாது. இங்கனமாகலின் பாதிசேட அளவையாலே இப்ப இந்த 2 கண்மம் ஆன்மாவை நீவாச்சுன்னா பாசத்தை நீக்கியாச்சு, பசுவை நீக்கியாச்சுன்னா மிச்சம் இருக்கிறது அவன்தான். எனவே அழகிலா அறிவன். எனவே இந்த கர்மத்தின் வழி அறியாது தன்னுடைய சுதந்திரமாக அறியக்கூடிய பரப்பிரகாசமும் தற்பிரகாசமும் உடைய அந்த பெருமானை அளவிட்டு அறிதற்குரிய சுதந்திரனாகிய அந்த முதல்வனை அவனுடைய ஆணை வழி அருளினாலே அனைத்திடும். இவற்றையெல்லாம் ஆன்மாவுக்கு அந்த நேரத்தில் அந்த அளவுக்கு காரியப்படுத்தி கொட்டிடும். அதனாலதான் அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலாலும் என்பார். எனவே இந்த ஆன்மா அது எப்படி இறைவனே அறிவிப்பானேர் ஏண்டு அறிவு எவருக்கும் ஒக்கும் அப்படிங்கிறார். அப்ப இறைவன் தான் இதெல்லாம் கூட்டி அறிவிக்கானா எல்லாருக்கும் ஒண்ணு போல செய்ய வேண்டியதானே. அப்போ ஒருவனுக்கு குறைவு ஒருவனுக்கு அதிகம் அப்படின்னு வருவது ஏன்? தத்தம் கண்மமேல் அவங்கவங்க செஞ்ச வினைக்கு தான் காரணம்னா அப்போ இறைவனே வேண்டாமே. முறைதரு செயற்கு பாரும்
முளிரிகட்கு இரவியும் போல் அரைதரு தத்தம் கண்மத்து அளவினுக்கு அழிப்பன் ஆதி என்று அதுக்கு பதில் சொல்வார். இப்ப இறைவன் தான் இவற்றை கூட்டி அறிவிக்கிறான்னு சொன்னா இன்று அறிவு எவருக்கும் ஒக்கும். இந்த அறிவுகள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா இருக்கணும். ஒருத்தனுக்கு அறிவு அதிகம், ஒருத்தனுக்கு குறைவா, அப்படி வருவதற்கு என்ன காரணம்? அவங்க செஞ்ச கண்மம்னு சொன்னா ஏற்றத்தாழ்வுகளாய் நிபந்தத்து காரணம் அவரவர்கள் செய்த கண்மம் என்று பதில் சொன்னால் கோமான் வேண்டா, வேறும் ஒரு இறைவன் வேண்டா, இறைவன்கிற ஒருத்தன் வேண்டாம், அந்த கண்மமே அவனுக்கு அறிவை கொடுக்குதுன்னு ஆயிரும் அப்படின்னு அந்த சேர்ப்பானை மறுக்கிறார்கள். அப்போ முளரிகட்கு இரவியும், பங்கயங்கள் மலர்வதற்கு அந்த பங்கயமே அன்றி அதுக்கு சூரியனும் முறைதரு செயலுக்கு பாரும் போல் உழுதல், எருப்பெய்தல், வித்திடுதல், களை கட்டல், நீர் யாத்தல், அந்த பயிரை காத்தல் ஆகிய இந்த தொழில்கள் எதுக்காக செய்யறோம்? பயனுக்கு. அந்த செயலை என்று விளைநிலமும் காரணம். இந்த உழவன் இதெல்லாம் செய்யறான், ஆனா அந்த அவனுடைய முயற்சி மட்டும் பலனை தருவதில்லை, அந்த விளைநிலமும் காரணம் என்பது போல அரைதரு தத்தம் கண்மத்து அளவினுக்கு அழிப்பன் ஆதி சொல்லுகின்ற கண்ம பக்குவத்திற்கு ஈடாக பலனை தருவன். அதெல்லாம் அறிந்து கூற்ற ஒரு அறிவுடைய பொருள் இறைவன் ஒருத்தன் வேண்டும். இந்த கண்மத்தின் வழி அறிவு விளங்காத சுயமாக விளங்குகின்ற ஒரு அறிவுடையவன். ஆமா, அரைதரு தத்தம் கண்மத்து அளவினுக்கு சொல்லுகின்ற கண்ம பக்குவத்துக்கு ஈடாக பலனை தருவான் வரும். சும்மா கொடுக்க முடியாது. அவரவர் என்ன பென செஞ்சிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல அந்த நேரத்தில் அந்த பயனை கொடுக்கணும். அப்போ அதை அறிந்தவன் அவன்தான், அதை வகுத்தவனும் அவன்தான். அதனால அறிவித்தல் பொருட்டு இறைவன் வேண்டப்படும் என கொள்வாருக்கும் அறிவுகள் ஒரே தன்மையில இல்லாம ஏற்றத்தாழ்வு நிகழ்வதற்கு காரணம் கண்மம் என கொள்ள வேண்டுதலின். அப்போ அந்த கண்மமே போதுமே, வேறுமோர் அறிவிப்பான், வினையை கூட்டி அறிவிப்பான் அவனும் வேணும்னு சொல்றது மிகை என்று தடையெழும் பொழுது அப்படி அல்ல. ஒரு தாமரையின் அலர்ச்சிக்கு அந்த தாமரை மாத்திரமின்றி அதற்கு துணை செய்வதற்கு அந்த சூரியனும் உழவு முதலிய செயல்களின் பயனுக்கு அந்த செயலே அன்றி விளைநிலமும் காரணமாதல் நாம கண்கூடா கண்டது. அவை போல அந்தந்த கண்மும் பக்குவமாதலும் பயன் தருதலும் வேறொரு இறைவனை இன்றியமையாமையின். அதனால அவன் கண்டிப்பா இத வேணும் என்று சொல்கிறார். குறைகள் அதிகங்கள் தத்தம் கண்மமன காரணத்தை காரியமாக உபசரித்தார். எனவே அப்போ இந்த ஆறுகதர்கள், இதை சொல்றது ஆறுகதர் சமணர்கள், அது வினையே பயனை தரும். இறைவனே அறிவிப்பான் என்றால் எல்லோரும் அறிவுகளும் ஒரு தன்மையாய் நிகழ வேண்டும். ஆகிய ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுவதால் இறைவனே அறிவிப்பன் என்பது பொருந்தாது. எனவே ஊழ்வினை விருத்து வந்து ஊட்டும் என்பது. அப்போ ஏற்றத்தாழ்வுகளுக்கு எல்லாம் அவரவர் கண்மமே காரணமாகும். எனவே இறைவனே அறிவிப்பன் என்பது பொருந்தும் என்று அதுக்கு விடை சொல்கிறார். அப்ப ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணம் அவரவர் கண்மமே என்றால் அந்த கண்மமே போதுமே, வேறுமோர் கொடுப்பான் எதற்கு, அது மிகையல்ல என்று அதன் மேல அந்த சமணம் தடை எடுப்ப, அதுக்கு விடையாக தாமரையின் அலர்ச்சிக்கு
அந்த தாமரை மட்டுமல்லாமல் சூரியனும் காரணமாதல் கண்கூடாக அறியப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு நிலத்தில உழுதல், எருப்பெய்தல், விதைத்தல், களை கட்டல், அதுக்கு நீர் பாய்ச்சுதல், பயிர் காத்தல் ஆகிய முறையால் செய்யப்படுகின்ற செயல்களின் பயனுக்கு அந்த உழவனுடைய செயலுக்கு அந்த செயலை அன்றி விளைநிலமும் காரணமாதல் கண்கூடாக அறியப்படுவது. அதுபோல அவரவர் கண்மத்தின் பக்குவத்துக்கேற்ப பவனை தருவனாய வேறொரு இறைவன் வேண்டப்படும் என்பது பெறப்படும் என்று அதற்கு விடை பகிர்கிறார். இதனால் கண்மமே அறிதற்கு காரணம் என்று சொல்லக்கூடிய ஆறுகிரத மதத்தை மறுத்து இறைவனை அறிவிப்பன் என்பதை இங்க மீமாசரோடு இவரும் சேர்த்து மறுக்கப்பட்டார். ரெண்டு ஓமைகளை காட்டியுள்ளார். ஒன்று தாமரையும் சூரியனும், மற்றொன்று உழவுத் தொழிலும் நிலமும். முதலாவதில் தாமரையும் சூரியனும் வெவ்வேறு இடங்களில் இருப்பன. உழவுத் தொழிலும் நிலமும் ஆகும். மற்றொன்று உழவுத் தொழிலும் நிலமும். உழவுத் தொழிலும் நிலமும் சேர்ந்தே இருப்பன. எனவே இருவேறு நிலைகளுக்கான இருவேறு ஓமைகளை கூறினான். ஒன்று சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு ஓமை, வேறு வேறா இருக்கிறதுக்கு ஒரு ஓமை என்று. அப்போ அங்க குறைவு அதிகங்கள், அதாவது நூனங்கள் அதிகம் நோக்கி அந்த கண்மம் என காரணத்தை காரியமாகவும் செய்தார். அப்போ மெல்வினைக்கு தந்தார் போல, பாவ புண்ணியத்துக்கு தந்தார் போல அவன் பலனை கொடுப்பான் என்றார். செய்யுளில் குறைவு அதிகங்கள் தத்தம் கண்மமே என்றார். அவ்விடத்து கண்மம் காரணம், குறைவு அதிகங்கள் காரணத்தால் விளையும் காரியம், காரணத்தையும் காரியத்தையும் ஒன்றாக கூறியதால் காரியத்தை காரணமாக உபசரித்தார் என்றார். குறைவு அதிகம் தத்தம் கர்மம் என்றது உபசாரம். செயல் என்ப செயல் காரணமாக விளையும் பயனை குறித்தலின் இது காரண ஆகுபெயர். முறை தரு செயல் உழுதல், எருப்பெய்தல், வித்தல், கட்டல், நீர்கால் யாத்தல், காத்தல் என்று முறையான் ஆற்றப்படும் செயல். அப்போ முறைதல் செயல் என்றது உழுதல், உரமிடுதல், வித்தல், விதைத்தல், களை கட்டல், நீர் கட்டுதல், பாதுகாத்தல் முதலிய முறையால் செய்யப்படும் செயல்களை குறிக்கும் என்று விளக்கினார். அதைத்தான் அங்க உரையிலும் சொல்லப்பட்டது. கண்மத்தோடு கூடியே உயிரே அறியும், கண்மத்தோடு கூடிய உயிரே அறியும் இறைவன் வேண்டா என்ற மீம்பாச்சரை நோக்கி பழையபடி இது ஆறுகதரை மீமாசருக்கு இதை சொன்னாரு. கண்மத்தோடு கூடிய உயிரே அறியும் இறைவன் வேண்டாம் என்று மீண்டும் சொல்லக்கூடிய மீமாம்சரத்தை அதுக்கு இங்க அதுக்கு அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலாலும் அறியப்பட்டு வரும் இந்த உயிர், இறைவன் அறிவிக்க அறியப்பட்டு வருகின்ற இந்த உயிர் ஒன்றை ஒன்றினால் அறிதலாலும் ஒவ்வொரு விடயத்தை ஒவ்வொரு கருவிகளை கொண்டு அறிகிறது. அதான் அறிவிய பொறியில் ஒன்றும் மாபூதம் ஐந்தில் ஒன்றும் கருவிகள் நான்கும் எங்கா கலாதிகள் ஐந்தும் கூடி ஒரு புலன் உகரும் என்பார். அப்படி அறிந்தவை மறத்தலாலும் அப்படி அந்த கருவிகள் ஒவ்வொரு விடயத்தை அறிஞ்சு அந்த அறிஞ்ச விடயம் மிள மறந்து போவதாலும் அறிவிக்க அறிதலாலும் ஒருவன் உணர்தலாலும் அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையாலும் இவ்வாறு அறிகின்ற தன்னையும் தான் அறியாமையால் இந்த விடயத்தை அறிகிற இந்த ஆன்மா
விடயத்தை அறியுது. ஆனா இறைவன் அறிவிக்க இது விடயத்தை அறியுது. ஆனா அறிகிற தன்னை அறிவதில்லை. ஆமா, அது தத்துவங்கள் ஆறாரும் தம்மை தாம் என்று அறியார். எத்தன்மை எண்ணில் விளம்பக் கேள் சுத்தமாம் அறிவு சுவையும் அறியாவாம் தம்மை தாம் கூறில் அவை இவை போல் கொள் என்று சொல்லி 6 சுவையும் அறிந்தி அவை தம்மை வேறு ஒருவன் கூடிய மேன்மை போல் ஆறாரும் ஒன்று ஒன்றாய் நாடி உணர்ந்து அதில் உற்றறிவாய் நின்ற பொருள்தானே காணி என்று இதெல்லாம் நமக்கு உண்மை விளக்கத்துல சொல்லியிருப்பார். எனவே இந்த ஆன்மா இறைவன் எதை காட்டினானோ அதை மட்டும் அறிமை தவிர அது இன்னொரு விடயத்தையே அறிய முடியாது. அப்படி இருக்கிற அறிகிறை தன்னை அது அறிய முடியாது. அறிகிறை தன்னை அறிவதற்கான கருவியே வேற, சித்துப்பொருள் ஆன்மா. அதுக்கு இந்த சடமான கருவிகளை கொண்டு அறிய முடியாது. அதான் அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும். அதான் காட்டிய கண்ணே தன்னை காணான் என்பான். தானே அறிந்திடும் அறிவன் அல்ல, அவன் தானே அறிகின்ற முதல்வன் போல சுதந்திர அறிவனான் அல்லன், அறிவிக்க அறிவன் அன்றே. அவன் கருவிகளை கூட்டி கருவியின் காலமும் அதெல்லாம் அடுத்த பாட்டை சொல்லும். அறிவிக்க அறியும் தன்மை உடைய ஆன்மா அவன் உணர்பவன் பரதந்திரம் என்று சொல்லி இந்த அறிவு நிகழ்ச்சிக்கு பொறிபுலன் முதலியவற்றோடு ஒப்ப வேறு காரணத்தை அவாய் நிற்பதென்று உயிர்தானே அறிய வல்லதன்று என்பது இங்க சொல்லப்பட்டது. எனவே அந்த கண்மத்தோடு கூடிய உயிரே அறிவதற்கு காரணமாதல் அமையும். அதுக்கு மேல ஒரு கடவுளும் தேவையில்லை என்று அந்த மீமாசகன் சொல்வதை ஆன்மா ஒவ்வொரு விடயத்தை ஒவ்வொரு இந்திரியத்தால் அறிகிறது. அது ஒருங்கே அறியலை. அதனால ஒவ்வொரு எந்த விடயத்தை எந்த கருவியை செலுத்தி அறியணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் பெருமான் தான் நிச்சயிக்கிறார். அப்போ ஒவ்வொரு இடயத்தை ஒவ்வொரு இந்திரியத்தால் அறிவது ஆன்மாவினுடைய இயல்பே அப்படின்னு சொன்னா, ஆனால் அவ்வாறு அறியப்பட்டவற்றை மீள மறக்கிறது. எனவே அறிவது ஆன்மா என்பது பொருந்தாது. எனவே ஆன்மாவே அறிஞனையா மறக்குது. அறிந்தவற்றை பின்னர் அறிய வேண்டாமையின் மறக்கலாயிற்று. எனவே ஆன்மாவை அறியும் என்பது பொருந்தும் என்று அதற்கு. அப்போ அடுத்தது அறியும் போது இதை மறந்துட்டு அறியுதான், அதனால இயல்புதான் அப்படிங்கிறான். அப்போ அப்படி இருந்தா மீண்டும் ஒருவன் இது என்னது என்று அறிகின்றதை தவிர தானே அறிவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ எப்படி கொண்டாலும் ஆன்மாவே அறிவியும் என்பதில் மாறுபாடு இல்லை என்று அங்கு அதுக்கு விடை சொல்லி, இவ்வாறு அறிகின்ற தன்னையும் தானே அறிவதில்லை. எனவே இந்த ஆன்மா தானே அறியும் அறிவல்ல, அந்த முதல்வனைப் போல சுதந்திர அறிவில்லாதது என்பது உறுதி செய்யப்படுகிறது. ஆதலின் இறைவன் அறிவிக்க அறியும் தன்மைத்து என்பது பெறப்படும். எனவே அவன் சொல்றது மாதிரி, அந்த மீமாசை சொல்ற மாதிரி தானே அறிகின்ற அறிவு உடையது அல்ல என்பது. எனவே ஒன்றை ஒன்றினால் அறிதலே அதன் இயல்பு என்பாரை நோக்கி அறிந்தவை மறத்தலானும் என்று அதுக்கு பதில் சொல்றாரு. அறிந்ததனை பின் அறிய வேண்டாமையின் மறக்கலாயிற்று என்று அதற்கு விடை பகர்ந்தால், அப்போ மீளவும் அறிவிக்க அறிதலாலும் என்று பழையபடியும் அதே விடயத்தை அவன் அறிக்க பழையபடி அறியுத அப்படின்னால எவ்வாற்றானும் அறிதலில் திரிபில்லை என்றே என்பது. எப்படினாலும் அது அறிததுல ஒரு மாற்றம் இல்லையே என்று சொல்வாரை நோக்கி பழையபடி சொல்றாரு. அறியும் தன்னையும் அறிகின்ற தன்னையும் தான் அறியாமையானும்
தன்னை இங்க அறியுது என்று கூறினார்கள். அதனால அது சுதந்திர அறிவில்லைங்கிறத இத்தனை தடைகளை நீக்கி சொல்கிறார். எனவே இதனாலே இங்க சாங்கியர் மதம் பரிகரித்து முதல் கூற்றை வலியுறுத்தியவாறும் ஆயிற்று. எனவே அப்போ ஒன்றை ஒன்றினால் என பொதுப்பட கூறியதும் அதன் பொருட்டுத்தான். எனவே இதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஆன்ம சந்நிதியில் கரணங்கள் அறியும் என்பது சாங்கியர் மதம். அப்போ ஆன்மா சந்நிதியிலேயே கருவிகள் அறியும்னா, கருவி சடம் அது ஒரு நாள் சித்தா மாறாது. செத்தா கூட ஆன்மா சந்நிதிக்கு கேடு இல்லை. அது முன்னால் அந்த உடம்பு கிடக்க அதில் ஒரு செயலையும் காணலை, தூக்கத்திலே காணலையே, பிறகு அது எப்படி சந்நிதியில் அறியும் சொல்வது? எனவே ஆன்மா அறிந்திடும் என்றதனால் காரணங்கள் அறியும் என்பது, அந்த கரணங்களே தானே அறியும் என்பது மறுக்கப்பட்டது. அதனால இங்க கரணங்கள் அறியாது, அந்த கரணங்களோடு கூடிய ஆன்மாதான் அறியும் என்பது. அதனால் இங்க சாங்கியர் மதம் மறுக்கப்பட்டதாயிற்று. அதனால பரிகரித்து என்றார். இந்திரியம் ஆன்மா செலுத்த விடயத்தை அறிந்தாலும் தன்னையும் ஆன்மாவையும் அது அறியாது. தத்துவங்கள் தம்மை தாமென்று அறியாமல். மேலும் இன்னின்ன எந்திரியத்தால இன்னின விடயத்தை அறியும் என்று விதந்து கூறாது ஒன்றை ஒன்றினால் அறியும் என்று பொதுப்பட கூறியதனால் ஐந்தையும் கொண்டறிவது ஆன்மா என்பது வலியுறுத்தப்பட்டது. எனவே இந்த சொல்லில் ஒன்றை ஒன்றினால் அறிந்திடும் என்றதனால எல்லா கருவிகளும் கூடிய அந்த மாயையமே அறியும். அதனால இறைவன் மிகை என்பது நோக்கி, அப்போ அந்த இறைவனும் வேணுங்கிறது தேவையில்லைங்கிற நோக்கி, அத ஐயா இப்போ இறைவன் தேவையில்லைன்னா அப்போ ஒரு பொருளை அறியணும்னா கருவியால், பொருளால், காட்டால், காலந்தன்னால், கருமத்தால், உருவினால், அளவால், நூலால், ஒருவரால் உணர்த்தலாலும் உண்மை தன்னில் அருவனாய் அறியாது நிற்றலாலும் எல்லாத்தானும் அருளினாலே உணர்த்துவன் ஒருவனே என்று அங்க அவன் இல்லைன்னா இவ்வளவுத்தையும் சேர்த்து கூட்டினா தான் ஆன்மா அறியும். உயிர் செலுத்தப்படும் இந்த ஆன்ம தத்துவங்கள் 24 அந்த 60 தாத்விகங்களாலும் உயிரினுடைய எந்த விடயத்தை எப்போ நுகரணுமோ அதுக்கு தேர்ந்தாப்புல அதனுடைய கலை, வித்தை, அராகம் என்ற 3 விளக்கணும் தான் காட்டு. காலம் கர்மத்தை முந்தாது பிந்தாது வரையறுத்து செலுத்தும் கால தத்துவத்தான் கர்மந்தானால் கர்மத்தை ஏறாது குறையாது நிறுத்துகின்ற அந்த நியதி தத்துவத்தாலும் உருவினால். அப்போ இந்த கலாதிகள், அந்த கருவிகள் 24 ஆன்ம தத்துவங்கள் ஆக அந்த 31 தத்துவங்களும் தாத்விகங்களும் கூடியிருக்கிற அந்த உடம்பாலும் அளவை அறிவாலும் பிரமாணங்களாலும் நூலுக்கு காரணமாகிய 4 வகை வாக்குகளாலும் ஒருவரால் இதையெல்லாம் காரியப்படுத்தி ஆன்மாவோடு கூட்டி செயல்படுகிற, அப்படி செயல்படுத்துகிற ஒருவரால் அந்த சேதன பொருள் ஒரு விடயத்தை உணர்த்த உயிர் உணர்தலாலும் உண்மை தன்னில் அறிவனாய் அறியாது நிற்றலாலும் இத்தனை கருவிகளையும் அத 31 உடம்புக்கு கருவியாக்க 31 தத்துவங்கள், 60 தாத்திபங்கள், இதெல்லாம் கூட்டி அந்த வாக்கு இதெல்லாம் கூட்டி உயிருக்கு அறிவிக்கலைன்னா இந்த ஆன்மா ஒரு சடம் போலதான் இருப்பான். அதனால எல்லாத்தானும் அருளினாலே உணர்த்துபவன் ஒருவனே, இவன் அனைத்தையும் கொண்டு கூட்டி அருளால் அறிவிப்பான் ஒரு சேதன், இந்த கருவிகள் எல்லாம் அறியக்கூடிய ஒருவன்.
அவனை வேண்டி நிற்கும். அதனால இறைவனை இன்றி இந்த உயிர்கள் எதையும் அறிதல் அமையாது என்பது அங்க உறுதி செய்யப்பட்டது. அதனால இந்த இறைவன் வேண்டாம்னு சொல்லக்கூடிய அந்த மீமாம்சகர், இந்த சமணர், அவங்க கருத்துகள் நிராகரிக்கப்பட்டது. ஒன்றை ஒன்றினால் என்றதனால் எல்லா கருவிகளும் கூடிய மாயையுமே அறியும் என்பதை பொருந்தும். அப்போ இறைவன் எற்றுக்குன்னா ஆன்மா அறியும் பொழுது ஆன்மாவால் செலுத்தப்படுகின்ற ஆன்ம தத்துவங்கள், அதாவது போக்கிய காண்டம், பொருள் எனப்பட்ட தாத்விகங்கள், ஆன்மாவின் அறிவு இச்சைய செயல்களை விளக்குவதாகிய கலைவித்த ராகம், இது எல்லாம் தேவைப்படும். எனவே அந்த இத்தனை தத்துவங்களையும் இறைவன் கூட்டி உணர்த்தணும். அதனால அந்த செயலில் கூறப்படுகின்ற சொற்களின் பொருள்களை அவர் விளக்கும் பொழுது இந்த கருவிகள் மட்டுமல்ல, அது நூலு, அளவை, அறிவு இதெல்லாம் கூட விளக்கணும். அதனால கருமமும் நூலும் இது ஆகு பெயரா இருக்குது. கர்மம்ங்கிறது நியதியை குறிக்குது, நூல் என்பது வாக்க குறிக்குது. அத இயற்பெயரா வச்சு சொல்றவங்களும் இருக்காங்க. அது அவ்வளவு பொருந்தாது. கர்மம் என்பது நியதி தத்துவத்தால் ஏன்னா புத்தி நிச்சயம் பண்ணுவது அந்த நியதிக்கு தகுந்தாப்புல. ஆமா, நியதினா காரணம், கர்மம் காரியம். எனவே காரியம் காரணத்தை குறித்து வந்ததால் காரிய ஆகு பெயர். நூல் என்பது அதற்கு காரணமாகிய வாக்குகளை குறித்தலில் காரியம் காரணத்தை குறித்து வந்த காரிய ஆகு பெயர். இனி கர்மத்தையும் நூலையும் இயற்பெயர்களாக கொண்டு பொருள் கூறுவார் இருக்கிறாங்க. அவ்வாறு கொண்டால் நியதி மற்றும் 4 வாக்கு தத்துவங்கள் அதெல்லாம் அங்க சொற்பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம், சொல்லும் பொருளும் கொண்டு உணர்த்துகிறான். அதெல்லாம் அங்க அந்த முதல்ல சொல்லும் போதே வன்மை தரும் ஆகபநூல் வைத்த பொருள் வலுவா இங்க வலுவனதாயிரும். எனவே இங்க உண்மை என்பது தன்னுண்மை என்பதன் முற்பகுதி குறைந்து உண்மை என நின்றது. அவ்வாறு வருவது தலைக்குறை எனப்படும். ஆயினும் உண்மை என்பது முழு சொல்லாகிய தன்னுண்மை என்ற பொருளையை தரும். அந்நிலை அருவன் என்றது கருவிகளெல்லாம் பிரிந்து நிற்றலின் உண்மையில் ஒன்று மிரளாதர் பற்றி அருவன் என்றார் என விளக்கினார். சகல கேவல அதீதத்துள் கருவிகள் செயல்பட ஆகலால் அது தன்னுண்மை ஆயிற்று. அந்த அதீதத்தில் நிற்கும் போது கருவிகள் செயல்படாது. எனவே இந்த 3 பாட்டுகளால முறையே கண்மமே அமையும் என்று சொல்லக்கூடிய ஆறுகதரையும், உயிரே அமையும் என்று சொல்லக்கூடிய மீமாசகரையும், மாயமே மாயேயம் அதே என ஆன்ம சந்நிதியில இந்த கருவிகள் மாய கருவிகளை அறியும் என்ற சாங்கியரை இதை நல்லா கவனிக்கணும். அந்த 3 அப்போ இந்த எல்லாரும் ஒத்ததில்லை. இங்க கர்மமே போதும் அப்படின்னு சொல்றவங்க 6 கதை. அப்போ கர்மத்துக்கு தகுந்தாப்புல உயிரே அறியும் என்று சொல்லக்கூடியவர்கள் மீமாம்சகர். மாயேயம் ஆன்ம சந்நிதியில மாயேயமே அமையும் என்று சொல்லக்கூடிய சாங்கியர். ஒவ்வொருத்தர் கருத்து வேறுபடுது. அப்போ பாரிஷேட அளவையால் அறிதரும் சிவனே எல்லாம் அறிந்து அறிவித்து நிற்றல் என்னும் சித்தாந்தம் வலியுறுத்தப்பட்டது. எனவே இங்க பாரிஷேட அடவைங்கிறது ஒளிபடவை எடுத்துக்கொள்ளப்படும் பொருள்களில் ஒவ்வொன்றாக இல்லை என்று கிடைத்த பின்னாலே ஏஞ்சி நின்ற அந்த ஒளிபை உண்மை என்று கொள்வது. அதனால இங்க இறைவன் தான் எல்லாத்தையும் கூட்டி நமக்கு ஒரு விடயத்தை அறிவிப்பான். அப்போ அப்படி சொன்னா இறைவன் தான் இங்க அறிவிப்பான்னு நீங்க சொல்றீங்க. அப்போ எல்லாத்துக்கும்
ஒரே மாதிரிலாம் அறிவு இருக்கணும், அவன் எல்லாரும் அவனுக்கு ஒண்ணுதானே. சர்வ ஆன்மாக்களுக்கும் அவன் தான் கர்த்தா, எல்லாம் அவனுடைய பிள்ளைகள் தான். அறுவகை சமயத்தோருக்கும் அவ்வவர் பொருளாய் நிற்பமாமே. அப்போ அறிவானது எல்லாருக்கும் ஒரே படிமாய் இருக்கணுமே, அப்படி இல்லையே. குறைவு அதிகங்கள் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் தத்தம் கர்மமேல். அப்படி நீங்க சொன்னா அப்ப ஒரு வினைக்கு தான் காரணம் அறிவு கூட குறைய இருக்கிறதுக்குன்னா, அப்ப இவன் வேண்டாமே, கோமான் வேண்டாம். அந்த அறிவினுடைய தாரதன்மியம் மானது அவரவர்களுடைய கண்ம தாரகம், அந்த கண்மத்தினுடைய தாரதாமியம் தான் அறிவினுடைய தாரதாமியத்துக்கு காரணம் என்று சொன்னால், அப்போது ஈஸ்வரன் அறிவிப்பன் என்பது தேவையில்லை என்று சொல்ல, இந்த கண்மம் சடமாகையால் தானே பலனை கொடாது. கர்மம் குணமாக ஈஸ்வரனை அறிய பண்ணுவன் என்பதற்கு உதாரணமாக, அந்த கண்மம் காரணமாக ஈஸ்வரனை அறிய பண்ணுவன் என்பதற்கு உதாரணமாக, முறை தரும் செயற்கு பாரும். அந்த முறை தரும் செயலுக்கு, ஒரு செயலுக்கு, அதாவது உழவன் செய்கிற ஒரு செயலுக்கு அவன் செயல் மாத்திரம் இல்லை, அந்த நிலமும் காரணமாய் இருப்பது போல முறைதரு செயலுக்கு பாரும், முளரிகளுக்கு இரவியும். முளரிக்கு அப்போ செயலும் பாரும் அது ரெண்டும் ஒன்னா இருக்கிறது, முளரியும் இரவியும் வேறு வேறா இருக்கிறது போல் அறை தரும் தத்தம் கண்மத்து அளவினில் அழிப்பன் ஆதி. உழவு எரு முதலாக செய்யும் அந்த அவனுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன்களை பூமை கொடுக்குமாறு போல ஆன்மாக்கள் பண்ணும் புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ற அறிவு முதலான பலன்களை கொடுப்பதும் பக்குவமான தாமரை முகைகளை, தாமரை மொட்டுக்களை ஆதித்யன் விகாசனம் பண்ணுமா போல, விரிய செய்யுமாறு போல மல பரிபாகமான ஆன்மாக்கள், அந்த மல பக்குவம் விட்ட ஆன்மாக்களை அந்த பக்குவானுக்கு, அந்த பக்குவ ஆன்மாக்களுக்கு அனுகுணமாக சர்வஜாதிகளை, அவர்களுக்கு வியாபகமான அறிவையும் அதை விளங்கச் செய்வதும், பதார்த்த திரவியங்களுக்கு உள்ளே ஆதிபத வாட்சியனான சிவன் என்று ஆகமங்கள் அறையா நிற்பது என்றவாறு, மேல் ஆன்மாக்கள் சுதந்திரமாக ஒன்றையும் அறியார்கள், சிவன் அறிவிக்கவே அறிவார்கள் என்பதை இங்க ஏது பூர்வமாக காரணம் காட்டி விளக்குகிறார். எனவே சர்வத்தையும் அறிய யோக்கியனாய் உள்ள ஆன்மாவானவன் சத்தாதி விடயங்களை சுரோத்திராதி எந்திரியன்களை அது மூலம் அறிகையினாலும் அறிந்த வசுகளை பின்னர் மறப்பதாலும் ஒருவராலே போதிக்க அறிகையினாலும் அல்லது விஷயங்களை அறியும் தன்னையும் தான் அறியாமையானும் தானே அறிகின்ற சுதந்திர ஞான சொருபி அல்ல, சொரூப பரப்பிரகாசனான சிவன், அவன் சொரூப பரப்பிரகாசனான சிவன் அறிவிக்கவே அறியும் ஞானஸ்வரூபியை என்றவாறு, இந்த ஆன்மா அறிவிக்க அறிகின்ற ஞானஸ்வரூபி, அவனைப் போல தானே அறிகின்ற ஞானஸ்வரூபி அல்ல என்று
அதனால கருவியால், பொருளால், காட்டால், கர்மத்தால் அது அங்க சொன்னதும் எதுனாலதான். எனவே இத்தனை கருவிகளும், ஆனா அவன் இந்த இதெல்லாம் இல்லாம ஒருவனே இறைவன் கருவியும் பொருளும் காட்டும் காலமும் கர்மந்தானும் உருவும் அளவும் நூலும் ஒருவரும் உணர்த்தல் இன்றி அறிவனாய் வேறாய் உலகமெல்லாம் அறிந்து அவை ஆக்கி உயிருக்கு எல்லாம் உயிருமாய் உணர்த்தி நிற்பன் என்று அங்க சொல்லுவான். அவன் தானே அறியக்கூடியவன். அவனுக்கு இந்த கருவிகளெல்லாம் தேவையில்லை. அவன் இந்த தூர சூக்கும அதிசூக்கும ஐந்தொல்களை செய்பவன் என்பதை இந்த பாட்டை ரொம்ப நுட்பமா சொல்றாரு. உலகமெல்லாம் அறிந்து என்றது கேவலத்துல சூக்கும ஐந்தொழில் செய்ததையும், எல்லாம் அறியாம கிடக்கும்போது அவன் ஒருவன் தான் அறிந்து செய்து கொண்டிருக்கிறான். அதாவது நல்லிரலின் நட்டம் பயின்றாடும் நாதனே என்பான். அப்புறம் ஆக்கி, எனவே இது படைத்தல். படைத்தல் முதலான தூள ஐந்தொழில்களை செய்கிறது. உணர்த்தி நிற்பன் என்றது இந்த கருவி. இவன் படைத்தல் தனுகரணாதிகளை படைத்து படைப்பாக்கி கை கொண்டு என்பான். அப்ப அந்த கருவிகளா அந்த நேரத்துல எந்தெந்த கருவியை எவ்வளவு இயக்கணுமோ இயக்கி அவனுக்கு அறிவை கொடுத்து அவனை விடயங்களை பற்றி அறியுமாறு அவன் செலுத்துமான் உடனாய் நின்று. அது லாடதானத்தில் நடக்கிற ஐதுக்கும் ஐந்தொழில் என்று அந்த மூவகை ஐந்தொழிலையும் அவன் இந்த உயிர்களுக்காக செய்து கொண்டிருப்பான் என்பதை இந்த பாட்டுல சொல்லியிருப்பான். எனவே அந்த கேவலத்தில சூக்கும் ஐந்தொழில் அது சங்கரித்த பின்னர் மேற் செய்ய கடவனாய தூய ஐந்தலுக்கு அந்த தூள ஐந்தொழிலுக்கு முன்னால செய்ய வேண்டியது யோக்கியமாம்படி கேவலத்தின் கண் நிகழ்த்துவது. அதில் அணுக்கரகம் என்பது அறிவித்தருக்கு உரியாரை அறிவித்தும் மறைத்தருக்கு உரியாரை மறைத்தல் சிரோபமும். உயிர்களின் வினையை பக்குவப்படுத்துறது சங்காரம். திரி என்பது காத்தல் என்பது மாயாசக்திகளை வெளிப்படுத்தற்கு உரியவராக செய்தல். சிருஷ்டி தூலமாய் தோன்றுவதற்குரிய எல்லா பொருள்களையும் நோக்கி இருத்தல். இப்படி அவர் சொல்லுகிறார். இந்த 5 தூக்கம் ஐந்தொல்களை நிகழ்த்துமா. அப்போ தூள ஐந்தொழில் என்பது சிருஷ்டி தனிகர புபர போகங்களை தோற்றுவித்தல், அவற்றையெல்லாம் அதுக்குரிய காலம் வரை காத்தல் திரி, அந்த கால எல்லையில இழைப்பு நீங்குமாறு சங்கரித்தல், அவற்றை ஒடுக்குதல், தோன்றியவற்றை ஒடுக்குதல். திரோபவம் என்பது அந்த போகத்தை நுகரச் செய்வது. அணுக்கிரகம் என்பது அறிவித்தற்கு உரியாரை அறிவித்து தூள ஐந்தொழில் பிரபஞ்ச தோற்றம் நிலை இறுதி 3 சிருஷ்டி திதி சங்காரம் மலத்தின்படி நடத்துதல் திரோபமும் மீட்சியின்றி லயித்தல் அணுக்கிரகம் இப்படியெல்லாம் செய்வது ஆகிய இந்த 3 ஐந்தொழில்களையும் செய்வான். சகலத்தில் சகலம் மத்தியாலபத்தில லாடதானத்தில் செய்யப்படுகின்ற ஐந்தொழில் இது அதிசூக்கும் ஐந்தொழில் என்று சொல்வார்கள். சிருஷ்டி ஆன்மாவுக்கு அறிவித்தல், திதி அறிந்ததுல அழுந்தச் செய்தல், சங்காரம் என்பது முன் அறிந்தவற்றை மறக்கச் செய்தல், திரோபம் ஒன்றை அறியுங்கால் பிரிதொன்றை அறியாமல், அணுக்கிரகம் அறிந்தவற்றை அனுபவிக்கச் செய்தல் என்று இப்படி அவன் அந்த லாடதானத்தில் ஐந்தொழில் செய்தான். எனவே அறிதலும் ஆக்குதலும் ஆகிய இருதரத்து ஐந்தொழில் என்றது முறை தூக்கும் ஐந்தொழிலையும் தூய ஐந்தொழிலையும் குறிக்கும். இந்த இரு வகையுள் சூக்கும் ஐந்தொழில் அனாதி பெத்த சித்திரிப்பின் பொருட்டு
என்று முதற் சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தூள் ஐந்தொழில் உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல என்று இரண்டாவது சூத்திரத்தால் விளக்கப்பட்டது. எனவே அதிசூக்கும் ஐந்தொழில் முதல்வன் தொழிலேயாம். அதனை அறிந்து ஆக்கி உணர்த்தி நிற்பன் என்பதனால் ஆசிரியர் கூறினார். அறிந்து ஆக்கி உணர்த்தி நிற்பன் என்பதை விளக்க வந்த ஆசிரியர் முன்னரே பெறப்பட்டது அறிந்து ஆக்கி என்ற சூக்கும தூள் ஐந்தொழில்கள் உடன் கூறியதனால் அதிசூக்கும் ஐந்தொழிலும் அவன் செயலே என்பது பெறப்பட்டதாகும் என்பது கருத்து. எனவே இவ்வாறு அங்க தூல சூக்கும அதிசூக்கும் ஐந்தொழில்களை இறைவனே செய்வன் என்றதனால் அந்த அனபத்தை என்றாமாறு கூறப்பட்டது. அனபத்தையாவது வரம்பின்றி ஓடுதல் என்ற குற்றம். அதாவது உயிர்களுக்கு இறைவன் அறிந்து அறிவித்தல் போல அவனுக்கு அறிந்து அறிவிக்க ஒரு சேதன பொருள் வேண்டப்படும் என்றால் அனபத்தையாகும். அதனை தானே தமியனாய் அறிந்து ஆக்கி உணர்த்தியும் நிற்கும் என்றதனால் இறைவனுக்கு மேல் அவனுக்கு அறிவிக்க ஒரு சேதன பொருள் இன்பை என்பது பெறப்பட்டு அந்த அனபத்தை என்பது நீக்கப்பட்டது என்று விளக்கினார். எனவே கருவழியின் தொழிற்பாட்டுக்கு ஆன்மாவினுடைய இச்சா ஞான கிரியைகள் இன்றி அமையாதவாறு போல ஆன்மாவினுடைய தொழிற்பாட்டுக்கு இறைவனை இன்றி அமையாது என்பது பெறப்பட்டது. அதனால் ஆன்மாவும் இறைவனோடு ஓமிக்கப்பட்டது பெறப்படும். அங்கனமாயின் இந்திரியங்களுக்கு வரும் பயன் அவற்றினால் ஒற்றித்து நின்று காணும் ஆன்மாவுக்கு ஆய போர் போல ஆன்மாவுக்கு வரும் இன்ப துன்பப் பயனும் ஆன்மாவால் ஒற்றித்து காணும் அந்த ஆன்மாவோடு ஒற்றித்து நின்று காணும் இறைவனுக்கும் ஆதல் வேண்டுமே. எனவே இறைவனும் பந்தபுருவன் எனப்பட்டு அது வலுவாய்ப்போம். அதனால உயிர் போல் இறைவன் அறிவிப்பன் என்றால் எழுத்து. இவ்வாறு கூறும் வாதிகளை நோக்கியது. இதுக்கு அடுத்த பாட்டில் அதெல்லாம் சொல்றாரு. அப்படியெல்லாம் இறைவனுக்கு அது தேவையில்லை, இவன் அப்படிப்பட்டவன் அல்ல என்பதை அங்க சொல்றாரு. எனவே இந்த ஆன்மா ஒன்றனால் அரிது மறக்குது. இதுக்கெல்லாம் இறைவன் துணை நின்று இத்தனை கருவிகளை கூட்டி அவன் அறிவித்தால் என்று இந்த ஆன்மா அறிய மாட்டா என்பதை அவன் அது மட்டும் இல்லை, அந்த 3 வகை ஐந்தொழில்களையும் செய்து இந்த ஆன்மாவுக்கு உணர்த்துகிறான் என்பதும், இதையெல்லாம் இப்படியெல்லாம் அவன் உணர்த்தலைன்னா இந்த ஆன்மா கருவிகளை கூடி உணராது. அதனாலதான் யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது யான் என்ற இந்த கோனை ஞார எரியால் வெதிப்பு நிமிர்த்து தான் செவ்வேன் நின்றிட அத்தத்துவன் தான் நேரே தனையழித்து முன்னிற்கும் வினை உழைத்திட்டு ஓடும். நான் செய்தேன் எனும் அவருக்கு தான் அங்கியின்றி நன்னுவிக்கும் போகத்தை பண்ணுவிக்கும் கண்மம். எனவே ஊன் செய்யா ஞானம் உதிப்பின் அல்லால் ஒருவருக்கும் உடம்போடு கூடி அறிகிறவை யாருக்குமே இந்த யான் எனது என்பது இங்கு ஒழியாது என்றார். எனவே ஊன் செய்யா ஞானம், அந்த பாச ஞானத்தின் வேறாகிய சிவஞானம் கருவிகள் மூலம் வராம நேரே வரணும். எனவே இந்த பாடலுக்கு மறைஞான தேசிகர் சிவபோகம் சிவயோகத்தில் சேரும் என்று செப்புவர் என்பார். அப்போ சிவபோகம் சிவயோகத்தால் சேரும். சிவயோகத்தால சிவபோகம் கிடைக்கும். சிவயோகத்தால கிடைப்பது அப்படி சொல்வதுங்கிறார்கள், அது பொருந்தாது. ஏன்னா பாச நீக்கமும் அறிவு விளக்கமும் உடன் நிகழ்ச்சி. அறிவு விளக்கமும் ஆனந்த விளக்கமும் உடன் நிகழ்ச்சி அல்ல, அது தெளிவா சொல்லியிருக்கு. எனவே இந்த மறைஞான தேசிகர் கூற்று இந்த பொருந்தாமையை நாமும் உணர்ந்து கொள்ளணும். இது சிவ யோகம் பற்றி சொல்வது. சிவபோகம் அது 11வது நூற்பாவில தான் சொல்லப்படுவது.
எனவே இங்க யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது யான் என்னும் இக்கோன் யான் செய்தேன் பிறர் செய்தார் யான் எனது என்னும் இந்த அகங்காரம் அகமாரங்க ஆகிய செருக்கு அதெல்லாம் விளைவதற்கு காரணமாகிய இந்த ஆணவ மலக்கோனை ஞான எரியால் வெதிப்பு நிமிர்த்து. ஆமா, ஏகனாகி நிற்கின்ற ஞானாக்கினியிலே காட்சி அந்த நெருப்பாக இருக்கக்கூடிய பெருமான் அண்ணாமலையான் அவனோடு நாம் ஒன்றாவதால இந்த ஆன்மாட்ட இருக்கிற மலம் அந்த மகாரம் சிகாரத்தில அழியுது. அந்த ஞானாக்கினினாலே காய்ச்சி அந்த கோனை தீர்த்து, ஆமா, ஞான எரியால் வெதிப்பி நிமிர்த்து என்பார். அதனால இதுதான் பாடல் 307. இங்க இந்த பாட்டு 305. 307 சலமிலனாய் என்ற பாட்டுல சொல்லப்பட்டது. எனவே தான் செவ்வே நின்றிட, தான் தான் என்பது செம்பொருள் முதல்வன் ஏவல் வழித்தாக நிற்கவே அவன் ஏவல் வினை என்பதை அறிந்து நீயே உள்நின்று செய்வித்தும் செய்கின்றாய் என்றும் நிலவுவதோர் செயல் எனக்கு என்று எல்லாம் ஈசனிடும் பணி, அது இறங்குவான் பணி என்பதை அறிந்து நிற்கவே அந்த தத்துவன் தான் தன்னை அழித்து தன்னையே அவனுக்கு நுகர்ச்சி பொருளாக அழித்து நேரே முன்னிற்கும். அவன் தன் சொரூபத்தை விடைக்கு நேராக வெளிப்பட்டு சொரூபமாய் தோன்றும் ஆகலாம். வினை ஒழித்திட்டு ஓடும். இந்த புண்ணிய பாவமாகிய வினைகள் இவனை பொருந்தாமல் இவனுக்கு பணியாயும் இவனுக்கு இதமகிதம் செய்தார்பால் அவை மிகுதற்கு துணை காரணமாயும் போய் சேரும் என்பார். அதனாலதான் இங்க நாடு என் செய்யும் வினைதான் என் செய்யும், என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும், குமரேசன் இரு தாழும் சிலம்பும் தடங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே என்று அங்க அந்த 27 நட்சத்திரங்களையும் சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த அடியாருக்கு, ஈசன் அடியாருக்கு அந்த ஞான சம்பந்தர் அவன் நல்ல நல்ல நாடும் கோடும் ஒன் செய்யாது என்பான். எனவே அந்த கோளறு பதிகத்துல சொன்னது போல அவை நல்ல நல்ல என்று செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்போலில் தேன் கடம்பின் மால்பட்டு அயர்ந்தது பூங்கொடியார் மனம் அயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேளையும் சூரனும் வெறுப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து என்பது அலங்காரம். வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசெரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பு இரண்டும் உடனே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்பார். எனவே இதெல்லாம் என்ன செய்யும்? நான் செய்தேன் எனும் அவருக்கு, நான் செய்தேன் என்பது முதலிய திருப்பு உணர்ச்சி நினைவுடையாருக்கு அந்த இறைவன் தான் அங்கு இன்றி போகத்தை நன்னுவிக்கும்.
முதல்வன் விளங்கி தோன்றுதலின்றி கண்மத்துக்கு ஈடாக அந்த அறிவில் இருக்கக்கூடிய திருக்கை நீக்க, அந்த திருக்கை நீக்குவதற்கு திரோதமாய் நிற்பான். ஆமா, அது அந்த தேவாரத்துல சொல்வார், அந்த சிந்தை திருகு ஓட்டும் என்று அந்த காப்பு செயல சொல்றது மாதிரி, இங்க அப்பர் சுவாமிகள் சொன்னது போல அவர் இறைவனை வழிபட நம்ம சிந்தை திருகு எல்லாம் அவர் நேராக்கி விடுவார் என்று சொல்லுவார். எனவே இந்த அப்படி நிற்கிறது திருக்கை நீக்க அது திரோதமாய் நின்று போகத்தை புசிப்பித்து கண்மம் பண்ணுவிக்கும். அங்கம் அப்படி புசிப்பிக்கும் இடத்து ஆகாமிய வினையாய் ஏறச் செய்யும். ஆகலால் ஊன் செய்யா ஞானம் உதிப்பினல்லால் வினை வழி மாயா கருவிகளை பொருந்தி அறிகின்ற இந்த பாசநானத்தின் அந்த சிற்றறிவு நின்று நீங்கி ஏகனாகி நிற்கும் அந்த கோன் செய்கின்ற கோணா ஞானம் பெற்றாலன்றி இதனை வென்றார் சென்றார் என்ப வீடு ஒருவருக்கும் யான் எனது இங்கு ஒழியாது என்றே யாவருக்கும் யான் எனது என்ற செருக்கு ஒழிதல் என்று. எனவே அப்படி நிற்கவே இவனுக்கு உண்டான பிராரத்தமும் அது புசிக்கச் செய்தே ஏறுகிற ஆகாமியமும் ஆதித்தன் சன்னதியில அந்தகாரம் போல தோன்றாமல் ஓடிப்போகா நிற்கும். எனவே ஊனொழியாது உன்னில்னு சொல்றதுதான். ஆனா இங்க அவங்க புசிக்காமலே அது ஓடி, அது கதிரவன் முன் பணிகள் நீங்கினார் போல. இதற்கு பிரமாணம் காலோத்திரம், அதங்கம், சிவதர்மோத்திரம் போன்றவை என்பதை அறிய வேண்டும். எனவே இப்படி சொல்றதுனால இங்க அந்த யான் எனது என்ற செருக்கு அற்றாலன்றி இறைவன் உடனாய் நின்று கோடலும் அதை பற்றி வினை நிகழ்ச்சியும் ஆட்சிப்பும் இவனுக்கு இல்லாதாதலும் அது பற்றி குற்றம் அகலுதலுமாகிய அந்த பாச நீக்கத்தில் ஆன்ம சுற்றி இவை முறையே நிகழ்தல் செல்லாமையால் அந்த செருக்கு அறுதியை அந்த பாச நீக்கத்தை பயப்பதுவும், பயத்தல்னா விளைதல், உண்டாகுதல், பலித்தல், கிடைத்தல் என்பதெல்லாம் அதுதான். எனவே அவனிவனாய் நின்ற முறை ஏகனாகி நிற்கும். அவனிவனாய் நின்ற முறையே இவன் அவனாய் ஏகனாகி நிற்கும். அப்போ இந்த யகாரம் சிகாரமாய் நிற்கிறது. ஞானம் ஒன்றே அன்றி பிரிதின்மையின், பிற ஞானங்களுக்கு இன்மையின் அந்த செருக்கு அறுதியின் பொறுப்பு அவ்வாறு ஏகனாகி நிற்கும். அப்படி நின்று பெறும் சிவ ஞானம் ஒரு தலையான் நிச்சயமாக வேண்டற்பாட்டு. ஒரு தலையானா நிச்சயமாக வேண்டற்பாட்டு என்பது வேண்டப்படுவது என்று இங்க இந்த பாட்டுக்கு சொன்னான். எனவே இங்க அந்த இத்தனை கருவிகளையும் உடலுள்ள கரணம் ஒரு பலம் நியதி செய்தி பல இவை கொண்டு கண்மம் பண்ணுவது உண்பதானால் என்ற அந்த பாட்டுக்கு. எனவே இதைத்தான் அவ்வினையை செய்வது அந்த வினைகர் தாம் சென்று அங்கு அந்த வினையை
காந்தம் பசாசம் போல அவ்வினையை பேராமல் ஊட்டும் பிராணி நுகரானு யார்தான் அறிந்தணைப்பார் ஆங்கு என்று அந்த சிவஞான போத 2ஆம் சூத்திரத்தில் 2வது அதிகரணத்தில் சொல்லுவார். எனவே அந்த அந்தந்த ஆன்மாக்கள் செய்த வினையை அறிந்து இறைவன் பொறுத்தலைன்னா யாரும் அதை அறிந்து கூற முடியாது என்பது. எனவே மூலகன்மம் ஆணவத்தோடு ஒப்ப அனாதையாக சொல்லப்படும் கன்மம் மூலகன்மம் என்பது உயிர்களையாகவும் தாம் அடைகின்ற இன்ப துன்பங்களுக்கு அவை முற்பிறப்பில் செய்த வினை பல இடங்கள்ல விளக்கப்பட்டுள்ளது. இல்லது தோன்றாது என்ற சர்க்காரிய முறைப்படி தோற்றமும் அழிவும் உடைய பொருள்கள் முன் சூக்கமாய் விளங்காதிருந்த அந்த காரண நிலையினின்றும் நீங்கி தூலமாய் விளங்கி நிற்கின்ற நிலையே தோற்றம். பின் தூலமாய் விளங்கி நின்ற காரிய நிலையினின்றும் நீங்கி முன்போல சூக்கும நிலையாய் விளங்காது காரண நிலை அடைவதே அழிவு என்று முன்னர் விளக்கப்பெற்றதை ஈண்டு நினைவு கொள்ள வேண்டும். சர்க்காரிய முறை ஸ்தூலப் பொருளில் தெளிவாக தெரிவது போல சூக்கம பொருளே தெளிவாக தெரிவதில்லை. எடுத்துக்காட்டாக மண் காரணம், பானை அதன் காரியம். அதனால் பானைதான் தோன்றுவதற்கு முன்னும் மண்ணில் சூக்குமமாய் உள்ளது என்று கொள்கின்றோம். வினை அல்லது கன்மம் என்று அந்த காரியத்துக்கு பானைக்கு மண் போல ஒரு காரணப் பொருளை சொல்லவில்லையே என்ற போக்கிலே நம் சிந்தனை செயல்படக்கூடும். இதனையும் விளக்க வேண்டும். பானை என்னும் காரியம் தூரப்பொருள் ஆதலினாலே அதற்கு காரணம் மண் என்பதை எளிதிலே உணர முடிகிறது, உணர்த்தவும் படுகிறது. ஆனால் வினையை பொறுத்தவரை வினை சூக்கும பொருள் ஆதனால் அதன் காரணமும் என்னது என எளிதிலே உணர முடிவதில்லை. எல்லது தோன்றாது உள்ளது தோன்றும் என்றது உண்மையாதலில் வினை ஒருவனால் செய்யப்படுவதற்கு முன்னும் உள்ளது என்று இல்லாதது அன்று என்பது இயற்கையாய் உள்ள வினையைத்தான் பின்பு ஒருவன் செயற்கையாக செய்கிறான். இயற்கையாய் உள்ள அந்த காரண வினை காரண கன்மமும் பின்பு அதனை ஒருவன் செயற்கையாக செய்யும் வினை காரிய வினையும் காரிய கன்மமும் ஆகும். காரண கன்மம்தான் மூலகன்மம் என்று அடைமொழி தந்து விளக்குவர் சித்தாந்திகள். ஆமா, மண்ணும் பானையும் என்ற எடுத்துக்காட்டில காரணப் பொருளாகிய மண்ணும் காரிய பொருளாகிய பானையும் வேறு வேறு பெயர் பெற்று நிற்பதால் அவை இரண்டும் காரணமும் காரியமும் ஆதல் பொருந்து. கன்மத்தில் அவ்வாறு வேறுபடுத்தி காட்டும் சொற்கள் இன்மையினால குழப்பம் நேருகின்றது. தூலப் பொருளாகிய காட்சி பொருள் உள்ளவாறே சூக்கும பொருளாகிய கருத்து பொருளும் இருத்தல் வேண்டும். வினை சூக்கும பொருள் அதன் காரண காரிய நிலைகளிலே பெரிய வேற்றுமை இல்லை. அதனால் காரண நிலையை குறிக்க மூலகர்மம் என்ற அடைமொழி கொடுத்து கூறி அமைகின்றார். எனவே இந்த கருத்து 2 முறைகளிலே விளக்கம் பெறுகிறது. காட்சி அளவை மட்டிலும் பிரமாணம் அன்று என்பதையும் கருதல் அளவையும் பிரமாணம்தான் என்பதையும் நாம் அறிவோம். தோன்றி நின்று அடிபனையாவும் காரியமே என்பது நமக்கு தெரியும். வினையை ஒருவன் செய்யும் காலத்து அது தோன்றுகிறது. பின் காலம் வருந்துணையும் அது காத்திருக்கிறது. காலம் வந்தவுடன் தன் பயனை தன்னை செய்தவனுக்கு தந்துவிட்டு ஒழிகின்றது. இந்த உண்மை எல்லாருக்கும் உடன்பாடு. எனவே தோற்றம், நிலைபேறு, இறுதி என்ற 3ஐயும் உடைமையால் இங்கு குறிப்பிட்டப்பட்ட இந்த வினை காரியம்தான். என்னெல்லாம் தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு என்பது. அதனால இந்த வினையெல்லாம் தோன்றினதெல்லாம் ஒரு காலத்தில் அழியத்தான் செய்யும் என்பது. எனவே
இந்த இந்த கருத்துக்களை எல்லாம் எரிவினை பாசம் மலக்கல் ஆழ்த்தலின் என்று அங்கே சொல்கிறார். எனவே இந்த எரிவினை என்பது ஒரு செயற்படுபொருள். அதனால இங்க 94வது பாட்டுல இருவினை என்பது எவ்வுயிர் பிறந்து இறந்து வருவது போதவதாகும் மன்னிய வினைப்பயன்கள் தருமரன் தரணியோடு தராபதி போல தாமே வழிவிடா வழிவும் கண்மை பயன்களும் அருமைக்கண்ணே என்று தொகுத்த அந்த ஆசிரியர் இருவினை என்பது ஒன்று உண்டு என்பதை அத 95லிருந்து 98 வரைக்கும் சொல்கிறார். எனவே இன்ப துன்பங்கள் இயல்பு ஆகாது, அவற்றுக்கு காரணம் இருவினை என்று அந்த 95, 96வது பாட்டுல சொன்னார். அப்போ அது இயல்புன்னு சொல்ற அவங்கள மறுத்து அதுக்கு காரணம் வினை என்பார். அப்புறம் இன்ப துன்பத்துக்கு காரணம் முயற்சி என்று சொல்கிறவன் அவனும் உலகாயதல ஒரு சாரா. இன்ப துன்பக்கு காரணம் இருவினை முயற்சி என்று என்பதை 97, 98ல அவர் சொன்னார், விளக்கினார். அப்புறம் இந்த உலகாயதர் மறுப்பு அதுல சொல்றாரு, ஒரு வினையை நாம செய்யும் போது அதுக்கு நாம இன்பத்துக்காக செய்யறது துன்பமா வந்து முடியறதெல்லாம் இருக்கு. அப்புறம் அற்ப முயற்சியில பெரு பயன்லாம் இருக்குது. அதனால வெறும் முயற்சி மட்டும் காரணம் இல்லை, ஊழும் வேணும் என்பது அங்க சொல்லப்பட்டது. அப்புறம் இதெல்லாம் சூக்கமமாய் உள்ளதுதான் தூலமாய் தோன்றும் என்பது அங்க சொல்லப்பட்டு அதெல்லாம் ஊழ் இல்லாம வராது. அப்போ நாம பிறக்கும் பொழுதே பேரு இழவு இன்பமோடு புனி சாக்காடு எல்லாம் நாம கருவில வர்றதுக்கு முன்னாலே இருக்குது. அதெல்லாம் அது அனுபவத்தினால அது நமக்கு பயனா வரும். இப்ப செய்யற முயற்சி அடுத்த பிறவிக்கு காரணமாகும். முற்பிறவியில செய்த முயற்சி இப்போ நமக்கு பலனா வருது என்று சொல்லி உடலும் கண்மமும் இது பிரபாக அனாதி என்பார்கள். அப்போ இந்த உடலை கொண்டு செய்யறோம் கண்மம்னா அந்த உடல் எப்படி வந்தது? ஏன்னா முன்னால இருந்த உடல்ல செய்யற வினை இந்த உடலுக்கு காரணமாயிடுது. அப்போ இந்த உடலோடு கூடி நாம் செய்யற அந்த முயற்சி அடுத்த உடம்புக்கு காரணமா வரும் என்பதை அங்க சொன்னார். அதுக்கப்புறம் அதை ஒரு ஓமை முகத்தால விளக்கினார். அது மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவாகி உலகத்துல வர்ற மாதிரி நாம் என்ற உணர்விலை செய்யும் வினைகளெல்லாம் அது ஏலத்தான் பரமா செய்யும் இதமகிதங்களுக்கு மூலத்தனாகி வந்திடும் முறைமையோரே என்று அங்க சொல்லுவார். எனவே அந்த பாட்டுல நாம ஒரு இதை நோக்கி செய்யும் போது அடுத்த பலன் ஒண்ணு வருது. அது நமக்கு உணவுமாகி வித்துமாகி வருவது போல அந்த முயற்சி பலனை கொடுத்து அந்த முயற்சி செய்யும் போது ஏற்படுற கருத்து புதிவினையாகுது என்று சொல்லி அதுக்கப்புறம் இந்த இப்படி செய்யப்பட்ட வினைகள் இப்ப வினை உண்டு என்பது அதற்கு பயன் உண்டு என்பதும் நிறுவப்பட்டது. அப்ப அந்த வினை உண்டு பயன் உண்டு, அதை கொடுக்கிறவன் உண்டு, வினைப்பயன்களை அரண் தரும், அவன் நமக்கேற்ற வடிவங்களும் கண்ம பயன்களும் தானே வந்து நம்மை கூடாது, அதை அவன்தான் தருவான் என்பதை 103ல இருந்து வரிசையா சொல்லி வாராரு. வினைப்பயனை முதல்வனே தருவன், எரிவினைகள் ஏற்று பயன் கொடுப்பவன் முதல்வனே. எனவே அந்த 2 வினைப்பயன்களை ஏற்றுக் கொடுப்பவன் முதல்வனே என்பது 103ல சொல்லப்படுது.
இருவினைகளையும் ஏற்றதற்கு காரணம் அவனுடைய கருணை அன்றி வேறில்லை. அவற்றின் பயன் அணுக்கரக நிக்கரகங்கள் என்று. அணுக்கரக நிக்கரகம் ரெண்டுமே கருணை தான் என்பதை 105 சொன்னாரு. அந்த நிக்கரமும் கருணை என்பதை ஒரு ஓமை மூலம், ஏன்னா அதை ஒத்துக்கிட மாட்டாங்க, அதுக்கு ஒரு ஓமை புலம் சொன்னார். தந்தை தாய் பெற்ற தம் புதல்வர் தம் சொல்லாற்றி வந்திடாவிடிலும். எனவே வினையே பயன் தரும் என்பதை மறுக்கிறார் அந்த கர்த்தா. மறுக்கிறவங்களை மறுக்கிறது. அதை 106 செய்கிறார். ஓமை மூலத்தால நிக்கரமும் கருணைன்னு சொன்னவர் வினையே பயனை தரும் என்பதை 107 மறுக்கிறார். அது வினையெல்லாம் கெட்டு போயிடும், கெட்டதுக்கு அப்புறம் எப்படி பயனை தரும் அப்படிங்கிறத, அது கெட்ட பின் பயன் தருவது இருக்கு அப்படின்னு சொல்லி அத அப்படி சொல்ல அதை மறுக்கிறது 108. அப்போ இந்த வினை கெட்டு மறுபடியில் பயன் தரும் என்பதை மறுக்கிறது 109. அப்போ ஒரு இடத்துல வயல்ல போட்டது அடுத்த வயல்ல போய் விளையாது. அப்போ ஒரு வழி உடம்புல இருந்து செய்தது அடுத்த உடம்புல வந்து பயன் தராது என்று சொல்லும் பொழுது, அப்போ அவர் புத்தியில கிடந்து பயன் தரும் என்பார். அப்போ வினைப்பயன் சர்பவன். அப்போ எல்லாமே இந்திரஜாலம் போல வெறும் நினைவுமயமாயிரும். அதனால அதை அப்படி ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி வினைப்பயன் சர்பவன் முதல்வனை. அதுபோக ஒரு செயலுக்கு திரவியத்தை ஓமையா சொல்லக்கூடாது என்பதெல்லாம் இங்க காரணங்கள் காட்டி அது மறுக்கப்பட்டு வினைப்பயனை தருபவன் முதல்வனே என்பதை 111 வலியுறுத்தினார். எனவே வியன்பனைகளையும் தனுகரணாதிகளையும் முதல்வன் தனது ஆணையால் உயிர்களுக்கு அணைப்பன் என்பது 112 சொல்லப்பட்டது. அதனால அந்த இறைவன் ஈனமில் செய்தி ஈசனிடம் பணியாமாறும். இவை நாம் செய்தால் அவன் நூனங்கள் அதிகம் நோக்கி நுகர்விப்பன். அப்படி எப்படி நுகர்விக்கான் என்பதும் அந்த 13 19 வரைக்கும் வரிசையாக சொல்லி கொண்டு செல்கிறார். எனவே அந்த பாட்டுகளை நாம இனி பார்க்க இருக்கின்றோம். எனவே இதம் அகிதம் என்பது நாம இகழ் மனவாக்காயத்து இதம் உயிருக்கு உறுதி செயல் மற்றது செய்யாமை என்றது அதுக்கு சொன்னார். இறைவன் எல்லாமே இறைவன் நிக்கிரகங்கள் தானும் நேசத்தால் செய்வது என்று சொல்லி அதுக்கப்புறம் இந்த தாய் தந்தையரை சொல்லி செயல்களை பலத்தை செய்யும் இறைவன் வேண்டாம் அப்படின்னா அதை அழிஞ்சிருங்கிறதெல்லாம் சொல்லி அந்த கடைசியில ஒரு செயலை செய்யணும்னா எத்தனை கருவிகளை கூட்டி அவன் செய்யணும். அதனால அவன்தான் எத்தனை பாட்டு அதை சொல்லியிருக்கு. அப்போ இத்தனை கருவிகளை கூட்டி அவனை அறிவிக்கலைன்னா நாம அறிய முடியாது, நாம இவரை கூடிக்கொள்ள முடியாது என்பதையெல்லாம் சொல்லி அப்புறம் இப்போ இயம நியமங்கள் புண்ணிய கர்மம் அவற்றின் பயனை முதல்வன் தருவான். இப்படியெல்லாம் நம்ம வினையிலை செலுத்தி அது பயனை நுகர்வித்து அப்புறம் இந்த ஆன்மா ஒழுக்கம் அன்பு அருள் ஆசாரம் உபசாரம் உறவு சீலம் வழிக்கிலா தபம் தானங்கள் வந்தித்தல் வனங்கள் வாய்மை அழுக்கிலா துறவு அடக்கம் அறிவோடு அர்ச்சித்தலாதி இதெல்லாம் இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணி அறங்கள் என்பான். எனவே இப்ப இந்த ஆன்மா அந்த வினைப்பயன்களை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிந்து இப்ப பொது ஒழுக்கம் அன்பு அருள் ஆசாரம் உபசாரம் உறவு சீலம் வழிக்கிலா தவம் தானம் வந்தித்தல் வனங்கள் வாய்மை அழுக்கிலா துறவு அடக்கம் அறிவோடு அர்ச்சித்தல் என்று இப்படி இத்தனை
ஒழுக்கங்களை இங்க எடுத்து சொல்றாரு. அப்போ இங்க ஒழுக்கம் என்பது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் உடைமை என்கிறார். உலகம் தழியது ஒட்பம் என்பதற்கு உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு என்ற வாக்கின் அடிப்படையிலே உயர்ந்தோர் என்று பொருள் கொண்டு அத்தகைய உயர்ந்தோரிடத்துல உறவுகளும் நல்ல அறிவும் அவ்வுறவில் மலர்தலும் கூம்பதும் இல்லாம பேணுதலும் என்று பொருள் கொள்வார் உலர். அதான் ஒழுக்கம். அப்போ உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு. அவங்க சொன்ன பிரகாரம் மருத்துவன் உரைத்த நூலின் வழிவழி பிணிகள் வாரா என்றும், எனவே அந்த அவன் சொன்னபடி செஞ்சா, மருத்துவன் சொன்னபடி செஞ்சா பிணி வராது. அதுபோல அந்த இறைவன் அருளினால் உரைத்த நூலின் வழிவழி. அப்போ அந்த அருளினால் விரைத்ததுதான் இந்த வேத ஆகமங்கள். அது பிரகாரம் நடந்தா நமக்கு துன்பங்கள் வராது, பிறவி வராது. அப்போ தப்பி செஞ்சா அதுக்கு நாம திருந்துதல் பொருளுக்கு தண்டனை கொடுப்பான். அதனால அந்த இரக்கத்தோடு அவன் காட்டுகிற வழியில செல்லணும். மறைகளெல்லாம் ஈசன் சொல். ஆமா, அதுல எல்லாம் சொல்லியிருக்கு. அது அருளினால் உரைத்த நூல், அதன்படி வாராது அதன்மும் செய்தா அதுக்கு தண்டனை தக்கனை கொடுத்து நம்மை திருத்துவான் என்று சொல்கிறார். அதான் உலகத்தோடு ஒட்ட ஒல்கள் பலகற்றும் கல்லா. அவங்க கல்லாதவர் தான். அப்போ அந்த ஒழுகுதலை கல்லாதவர் கல்லாதவர், அவர் அறிவில்லாதவர் என்று அந்த ஒழுக்கம் உடைமை என்ற அதிகாரத்துல சொல்கிறார். உலகத்தாரோடு பொருந்தி ஒழுகும் தன்மையை அறியாதவர், பல்கல நூல்களை கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர், உலகத்து உயர்ந்தவரோடு பொருந்த ஒழுகும் முறையை கற்காதவர், பல நூல்களை கற்றிருந்த போதும் அறிவில்லாதவரே ஆவார் என்பார். அதில் பரிமேலழகர் சொல்லுவார், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார், உலகத்தோடு பொருந்த ஒழுகுதலை கல்லாதவர், பல கற்றும் அறிவிலாதார், பல நூல்களை கற்றாராயினும் அதன்படி ஒழுகாத காரணத்தினாலே, நிற்காத காரணத்தினாலே அவர் கற்றாதவர் அல்லர், அதனால அறிவில்லாதவர் தான். எனவே உலகத்தோடு பொருந்த ஒழுகுதலாவது உயர்ந்தோர் பலர் ஒழுகிய ஆற்றான் ஒழுகுதல். அறநூல் சொல்லியவற்றில் இந்த காலத்துக்கு இயலாதன ஒழித்து சொல்லாதனவற்றுள் ஏற்பன கொண்டு வருதலான், அவையும் அடங்க உலகத்தோடு ஒட்ட என்றும் அந்த கல்விக்கு பயன் அறிவும், அறிவுக்கு பயன் ஒழுக்கமும் ஆதலின் அந்த ஒழுகுதலை கல்லாதவர். இந்த ஒழுகுதல் ஏன் முக்கியங்கிறத சொல்றார். எனவே அந்த கல்விக்கு பயன் அறிவு, என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிடுதோம். தெரிஞ்சாது முழு அறிவாகல. அந்த அறிவுக்கு பயன் ஒழுக்கம், அந்த அறிந்ததன் பயன் அதன்படி கற்க நிற்க என்றார் ஒழுக்கம். அப்படி அந்த சாதனையை ஒழுகுதலை கல்லாதார், அவர் கல்லாதார், பல கற்றும் கல்லாதார், அறிவில்லாதார் என்றும் கூறினார்.
ஒழுகுதலை கற்றலாவது அடிப்படுதல். எனவே சொல்லாலும் செயலாலும் வரும் ஒழுக்கங்கள் எல்லாம் இங்கே தொகுத்து சொல்லப்படுகிறது. இங்க உலகம் என்றது உயர்ந்தவரை, கல்லாதார் அறிவில்லாதார், கல்லான் நெஞ்சின் இல்லான் ஈசன் என்றார். ஒழுகிய ஆற்றான் அப்படிங்கிறது அவன் நடக்கிற விதத்தால இயலாதன ஒழிந்து பொருந்தாதவற்றை விட்டு கொண்டு ஏற்றுக்கொண்டு அடிப்படுதல். அடிப்படுதல் என்பது பயிற்சி செய்தல், மீள மீள பழகுதல். ஒருவாற்றால் என்பது ஒரு வகையால், பல என்பது வினையால் இணையும் பெயர். பழையன கடிதலும் புதியன புகுதலும் வலுபல கால வகையினானே என்பது. ஆதலால் காலத்துக்கு ஏற்றபடி உலக நெறியை அனுசரித்து விளங்க வேண்டும் என்பது இதன் கருத்து. இது நன்னூல் சூத்திரம். இது நன்னூலில் வரும் சூத்திரம்தானா என்று அறியாதவர்களும் உண்டு. ஆனாலும் இது குறித்து பேசுவார்கள். ஆனால் பழைய காலை தூர்க்காதே புதிய காலை விடாதே என்றும் பழமொழியும் உண்டு என்பதை அவர்கள் நினைவிலே கொள்ளுவதில்லை. பழமையில் இருந்துதான் புதுமை தோன்றும் என்பதையும் அவர்கள் மறந்து விடுகின்றனர். பழையன கழிதலும் புகுதென புகுதலும் சரிதான். ஆனால் பழையனவற்றை கழித்து புதியன உட்புகுதல் கூடாது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்பது. வலுனா குற்றம் இல்லையா? அப்போ என்றால் புதிய பொருள்களும் புதிய சொற்களும் புதிய பழக்க வழக்கங்களும் ஒருபுறம் இடம்பெற, தேவையற்று போன பொருள்களும் அவற்றை குறிக்க வழங்கும் சொற்களும் பழக்க வழக்கங்களும் காலப்போக்கில் ஒருபுறம் வழக்கற்று போதலும் நிகழும். அதை குற்றமாக கொள்ளுதல் கூடாது. இதற்கு இன்னொரு நுட்பமான பொருளும் உண்டு. உயிர்களுக்கு பழமையானவை ஆசை பாசம் முதலியன. ஆணவம் மாயை கண்மம் என்று மும்மலங்கள், காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள் என்னும் உட்பகைகள். உட்பகை என்றால் நட்பு போல இருந்து நல்லல அல்லாதவற்றை செய்வது. இவற்றை வடநூலார் அரிஷ்ட வர்க்கம் என்பார்கள். அரிஷ்டம்னா நோய். எனவே நோய் வகையை சார்ந்த இவை பிறவிகள் தோறும் உயிரை தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பவை. உயிர்கள் தமது தொடக்க நிலையில அருளியலை நாடாது உலகியலையே நிலை என்று நினைந்து உழன்று துன்பப்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஏன்னா அறிவில கோளாறு. அதனால அல்லலரும் கிரிய ஆன்மாவுக்கு என்பார். மன்னிய தத்துவங்களிடம் மயங்கி நெடும் துயர்தான் மருவும் என்பதெல்லாம் சாத்திரம். எனவே அனுபவம் ஏற ஏற உலகியல் நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அருள்நிலைக்கு திரும்பும். அப்போது உலகியலிலே உபர்ப்பு தோன்றும். அது நிலையாமையை உணரும். அருளியலிலே நாட்டம் உண்டாகும். பையவேதான் போகும். அந்த நிலையில் உயிருக்கு பிறவிகள் தோறும் பழக்கமாக இருந்து வந்த அந்த ஆசை பாசம் முதலியவை கழிந்து ஒழியும். பெண்மை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனாக இருக்கின்ற அந்த இறைவன் உள்ளிருந்து அருள் புரிவான். இதனை உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா என்ற அந்த மணிவாசகம் நமக்கு உணர்த்தும். எனவே காலப்போக்கில் உயிருக்கு பிறவிகள் தோறும் வழக்கமாக உள்ள குற்றங்கள் அகல்வதும் புதுமையான அனுபவ ஞானம் உதிப்பதும்
இயல்பாக நிகழும். இதையெல்லாம் நமக்கு அந்த போற்றி பகருடையில சொல்லுவாரு. எனவே அவன் ஒவ்வொரு பிறவி முடிச்ச உடனே அவர் எங்க போவாரு? நேர நேர நரகத்துக்கு தான் போவாரு. ஆமா. ஏன்னா செய்யறது பூரா தீவினை தான். எனவே அந்த ஆயுள் முடிகிற நாள் வரவே உடல் பிரித்து நல்வினைக்கள் வாழ்நாளில் மாலாய் அயனாகி நீள்நாடர் வான்நாடர் கோன் முதலாய் வந்த பெரும்பதத்து நானாவிதத்தால் நலம்பெறும் நாள்தான் மால வெற்றி கடுந்தூர வேதத்துடன் வந்து பற்றி தம் வெண்குருவின் பால் காட்ட இற்றைக்கும் இல்லையோ பிறவாமி என்றெடுத்து நல்லதோர் இன்சொல் நடுவாகச் சொல்லி இவதம் செய்திக்கு தக்க செயலுறுத்திவர் என்று வெய்துற்று உரைக்க அந்த காலதூதர்கள் விடை கொண்டு மகள் தரும் செக்கு நடை திரித்தும் தீவாயில் இட்டரித்தும் தக்க நெடுக்குத்தூண் தழுவித்தும் அப்புறம் இப்படி மிக்குவோங்கும் நாராசம் காட்சி செவி மடுத்தும் நான் அறிந்தும் ஈரா உன் உடலை தின்னென்று அழுவி அடித்தும் பேராமல் அங்கு ஆள் நரகத்து அழித்துவித்தும் பின்னும் தன் வெங்கோபம் மாறாத வேட்கையராய் இங்கு ஒரு நாள் எண்ணி முதல் காணா ஒரு நாள் பல நாள் எண்ணல் கடனரகம் பல்நடு நாள் செல்லும் படிகொண்டு முன் நாடிக்கண்டு கடன் கழித்தல் காரியமாம் என எண்ணிக்கொண்டு வரும் நோயின் குறிப்பருவான் மன்று எரியில் காட்சி சுட அறுக்க கண்ணுரிக்க நல்லெய்தையும் நீத்து தாய் தைந்த தம்பர் இம்புருகள் வாழ்த்து நெறி ஓடிய தேரின் கீழ் உயிர் போல கண்டாலே நேடு பெறும் பாவம் இன்றே நீங்கும் என நாடி தன் மைந்தனை ஊர்ந்தேன் வழக்கே வழக்காக நஞ்சனைய சிந்த நமந்தூதர் வெஞ்சனத்தால் அல்லருத்தும் அருணகங்கண்டு நிற்கவல்ல கருணை மரம் போற்றி என்பார். அந்த 10வது போற்றி. அப்படி இப்படி பிறவிதோறும் நரகத்துக்கு போய் அங்க வரிசையா துன்பங்களை அனுபவிச்சு மீள மீள ஒண்ணுல இருந்து பழையபடி இப்படி சுழன்று அப்படி இருந்தவன் பைய அதிலிருந்து விடுபட்டு நல்ல நதி எய்துவதொரு காலம் தன்னில் தன் அன்பரை கண்டு இன்புறுதல் உண்மையிலறி சென்றே உண்டாக்கி பையவை மட்டாய் மலராய் வருநாளில் முன்னால் மொட்டாய் உருவாம் போல கிட்டியதோர் நல்ல பிறப்பில் பிறப்பித்து நாடுவினை எல்ல இரண்டும் இடைவப்பில் பல்பிறவி அச்சம் அதிலென்றோ அளவு என்று பார்த்திருந்து சக்தி தைக்கும் தரம் போற்றி என்பார். எனவே இப்படி பையவே கொடுபோய் பாசமெனும் தாளுருவி என்பதை இங்க நமக்கு இறைவன் காட்டுகிறான். எனவே இந்த உயிர்கள் தொடக்க நிலையிலே அருளியலை நாடாது உலகிலைத்தான் நாடி நிற்கும். அப்படி அனுபவம் அந்த பட்டறிவு வர வர உலகியல் நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அருள்நிலைக்கு திரும்பி அப்பொழுது உலகியல்ல கொஞ்சம் கொஞ்சமா உவர்ப்பு தோன்றும், அருளியல்ல நாட்டம் உண்டாகும். அந்த நிலையில உயிருக்கு பிறவிகள் தோறும் பழக்கமாக இருந்து வந்த அந்த ஆசை பாசம் முதலியவை எல்லாம் கழிந்து ஒளியும் இல்லையா? ஆமா, அதெல்லாம் நம்மை விட்டு நீங்கும். இதெல்லாம் கழிய வேண்டியதுதான். இந்த கழிய வேண்டியதெல்லாம் அந்தந்த காலத்துல கழிந்து நீங்குகிறது. அப்போ இந்த ஆன்மா உலக அனுபவிக்க அதுல இருந்து வரக்கூடிய பயன்கள் நமக்கு ஒன்றும் நிலைச்சதா இல்லையே. இந்த பயன்கள் இன்பத்தை நாடித்தான் எல்லாம் செய்யறோம். ஆனா இந்த இன்பம் நிலைக்க மாட்டுக்குதே என்று அந்த உணர்வை இறைவன் ஏற்படுத்துகிறார். அப்போ
அது நிலைத்த இன்பத்தை நாடுகிறது. அதனாலதான் இங்க அருந்துயர் புறம்பையின் ஆன்மான் ஆடி என்பார். முதல்ல இந்த உடம்பு நாம சுகமாக இருக்கின்ற இடம்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தது. அப்புறம்தான் தெரியுது இது ரொம்ப இடர்பட்டு வாழுகின்ற இடம் என்று தெரிந்து, அதான் சுழலார் துயர்வெயிர் சுட்டிடும் போது என்பார். அது சுடணும், அது உடனே எல்லாத்துக்கும் சுடராது. அப்போ சுடும் போதுதான் அதிலிருந்து விடுபடுவதற்கான மார்க்கத்தை இந்த உயிர் நாடுகிறது. அப்போ வெயில் சுடுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா உடனே சுற்றுறது இல்லையே. அதனாலதான் சுட்டிடும் போதுங்கிறாரு, அடித்தொண்ட துண்ணும் நிழலாவன. அப்போ எப்போ நமக்கு இன்பத்தில தாகம் வருது அப்படின்னா துன்பம் வந்த பொழுதுதான். எனவே அந்த துன்பம்தான் இன்ப நாட்டத்துக்கு காரணம். அது இல்லாம நமக்கு இன்பத்தை நாட்ட வராது. அதனாலதான் அங்க சொல்றாரு. எனவே அந்த இன்ப நாட்டம், நிலைத்த இன்பம் எப்படி வரும் அப்படின்னு, அந்த செல்வம், இந்த செல்வம் காணாப்போல போய் விடுகிறதே என்று உணர கணாணைய செல்வம் என்பார். அப்போ அதைத்தான் நிலையானது என்று, இந்த இளமை நிலையானது என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். அதெல்லாம் நாம நிலையில்லை என்று உணர்ந்த பின்னாலதான் நாம நிலைத்த இன்பத்தை நாடச் சொல்கிறோம். அப்பதான் நமக்கு இறைவன் வந்து இந்த உலகம் துன்பம் என்பதை சொல்லி அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியை சொல்கிறார். துன்ப காரணம் எது, இன்ப காரணம் எது என்பதையெல்லாம் அவர் காட்டத்தான் காணுகிறோம். எனவே அதுவரைக்கு நமக்கு இந்த துன்பமயமான உடம்பும் இந்த உலகும் தான் இன்பமா தெரியுது. இதையெல்லாம் நமக்கு திருப்பிசைப்பாலே அந்த ஒரு வம்பன் அன்பனானான் என்று சொல்லுவார். எனவே வம்பு செய்து கொண்டிருந்தவன் அப்படியே இந்த அன்பரோடு பின்பற்றி, அதாவது இந்த நெஞ்சுவிடு தூதுல சொன்னது போல அவங்கெல்லாம் கும்பிடுதாங்க, இவனும் இறைவனை கும்பிட, அந்த பெருமான் இவரை பார்க்க அந்த பார்வையில இவனுடைய குற்றங்கள் எல்லாம் நீங்கிறதாக சொல்லுவார். அதைத்தான் நமக்கு ஞானசம்பந்த பெருமானும் மழை என்று அஞ்சி அந்த அண்ணாமலையானுடைய மலை அடிவாரத்தை சேர்வது போல அடியவர்கள் பிறவிக்கு அஞ்சு அண்ணாமலையான் அடிவாரத்தை, திருவடியை, அண்ணாமலையான் திருவடியை அணைய அந்த நாட்டு மாடுகள் மலைக்கு பயந்து மலை அடிவாரத்தை அணைவதை போல அந்த நாட்டு மாடுகளோடு காட்டு மாடுகளும் சேர்ந்து வந்தடைந்தது போல ஞானிகளோடு அஞ்ஞானிகளும் அவரோடு சேர்ந்ததால் வந்து சேர்ந்தார்கள் என்பார். அப்போ அடியார் கூட்டுறவு இதை எளிதாக்குகிறது. எனவே அதிலிருந்து அவங்க சேர்ந்து சேர்ந்து அருள்நிலைக்கு திரும்பும். அப்போது உலகியல்ல உபர்ப்பு தோன்றும், அழியல்ல நாட்டம் உண்டாகும். அந்த நிலையில் உயிருக்கு பிறவிகள் தோறும் பக்குவமாக பழக்கமாக இருந்து வந்த அந்த ஆசை பாச முதலியவை இன்னொரு பொருள்ல மாலுலாம் அலம் தந்து என் கையில் சங்கவாகும்.
அப்ப இச்சைய வேறொரு இடத்துல மாற்றி மடை மாற்றம் வந்து இது மேல பற்ற உறங்கினவன் கைப்பொருள் போல் என்பான். பொன்பொருட்கண் உற்றவருக்கு ஒரு பயனே அல்லாது கண்படுப்போர் கைப்பொருள் போல் என்பான். அதைத்தான் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனாக உள்ள அந்த இறைவன் உள்ளிருந்து அருள் புரிவான். அதைத்தான் உய்ய என் உள்ளத்து ஓங்காரமான் என்ற மெய்யா. எனவே காலப்போக்கில் உயிருக்கு பிறவிகள் தோறும் வழக்கமாக உள்ள குற்றங்கள் அகல்வதும் புதுமையான அனுபவ ஞானம் உதிப்பதும் இயல்பாக நிகழும். பழமையானவை நீக்கி புதுமையானவை பொலிவது வழியில்லாமல் நிகழக்கூடியது. புதிய பொருள்களும் புதிய சொற்களும் புதிய பழக்க வழக்கங்களும் ஒருபுறம் இடம்பெற, ஆமா அடியார் உறவே மாறிப்போகுது. வம்பர்களோடு நின்றவன் இப்ப அன்பர்களோடு நிற்கிறான். இப்ப ஆலயத்துக்கு செல்கிறான், ஒழுக்கமாக நடக்கிறான், தீமைக்கு அஞ்சுகிறான். எனவே அது பைய பைய வருது. எனவே அந்த பழசெல்லாம் இவனை அறியாம நீங்குது. எனவே அந்த பழக்க வழக்கங்கள் நீக்கும் போது அவற்றை குறிக்க சொற்களும் ஒருபுறம் வழக்கற்று போதலும் நிகழும். இது உலகியலுக்கு அருளியலுக்கு ரெண்டும் பொருந்துவதுதான். பழையன கழிதலும் புகுதலும் வலுவல கால வகையினால் அந்த சூத்திரம் ஏன் உண்டானது என்பதற்கு அந்த நன்னூல் ஆசிரியரே கூறியிருக்கிறார். பழையன கழிதலும் முற்காலத்துள்ள இலக்கணங்களும் சில பிற்காலத்து இல்லாதல் போதலும், புதியன புகுதலும் முற்காலத்து இல்லாத சில இலக்கணங்கள் பிற்காலத்து இலக்கணமாதலும் வலுவலை, அது குற்றமில்லை. கால வகையினால் அந்த கால வேற்றுமைகள். எனவே இந்த உலகியல் ஒழுக்கங்கள் எல்லாம் கற்பங்கள் தோறும் மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஞானம்தான் மாறாது, கிரியையெல்லாம் மாறும். அதுக்கு தகுந்தாப்புல சட்டங்களும் மாறும். இது நன்னூலுக்கு புறநிலையாக சொல்லப்பட்டது என்பதையும் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். புறநடை என்றால் ஒரு சொல்லுக்கு கூறப்பட்ட பொருளுக்கு பொருள் காண்போமானால் அது வரம்பின்றி விரிந்து கொண்டே செல்லும். பொருளை உணர்ச்சியால் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த சொல்லுக்கு இந்த பொருள் தோன்றியது எப்படி என்பதை சொல்லும் போது தெரியாது, உணரும் போதுதான் தெரியும். எனவே அப்போ ஏற்கனவே கூறிய விதிகளுள் அடங்காதவற்றை தனியே குறிப்பிடுவதாக நல்லூர் ஆசிரியர் இவ்வாறு கூறினார் என்பதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். உதாரணமாக பார்த்தோமானால் குதிரை என்ற சொல்லுக்கு பரி என்றும் கயிறு முறுக்கும் கருவி என்றும் தாங்குகின்ற சட்டம் என்றும் ஊர்க்குருவி என்றும் பொருள் உண்டு. இவற்றில் கயிறு முறுக்கும் கருவி, தாங்குகின்ற சட்டம் ஆகியவை காலப்போக்கில் வழக்கு ஒளிந்து போனவை. காரணம், அந்த கருவிகள் இப்போது காண கிடைக்காது. நெசவார்களை கேட்டால் குதிரை என்றால் என்ன என்று சொல்வார்கள். இப்போது அதை காண்பது இப்போது அரிதாகிவிட்டது. நெசவாளர் குடும்பத்தில் இப்போது உள்ளவருக்கே அது விளங்காது. குதிரை என்று இப்போது சொன்னால் அது ஒரு விலங்கு என்றுதான் தெரியும். இப்படி சில சொற்கள் வழக்கு ஒளிந்து போவதும், புதிய கற்கள் புதிய சொற்களோடு அந்த புதிய கருவிகளும் பொருள்களும் சொற்களும்
உருவாகுவதும் இயல்பு. பழையவை என்று சொன்னால் படித்து பேசி புறம் தள்ளக்கூடாது. அதுதான் உமாபதி அந்த பாயிரத்துல சொல்றாரு, அந்த அவையடக்கத்துல. தொன்மயவாம் எனும் எவும் நன்றாக என்று தோன்றிய நூல் எனும் எவையும் தீராகா என்று. எனவே புதியன என்பதற்காக அவற்றை படித்து பேசி புறம் தள்ளக்கூடாது. எப்பொருள் யார் வாய்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொது காண்பது அறிவு என்பது தெய்வப் புலவர் வாக்கு. உலகம் தழிய தொட்ட மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு என்பது. உலகம் தழிய தொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. எனவே இந்த உலகம் உயர்ந்தோர் அறிவினை அறிவுடையோரை நட்பாக இணைத்துக் கொள்ளும். அதுவே அறிவின் பொறுமையாகும். ஆமா, பெரியாரை துணைக்கோடு என்பார். உயர்ந்தோ தம் உறவே ஒருவரை உயர்விலே சேர்ப்பதாகும். அதுவே அறிவுடையோர்தம் செய்கையும் ஆகும். அந்த அறிவினால் ஏற்பட்ட நட்பு மலரினை போன்று துவக்கத்தில் மலர்ந்து மகிழ்ச்சியை தந்து பின்பு வாடி வருத்தத்தை தருவது அன்று. அது நேரத்துக்கு ஏற்றாற்போல் மாறாதது. இவ்வறிவு என்றும் சீராகவே சமநிலையுடன் இருக்கும். அதனாலேயே நல்லோரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்பார். எனவே இந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், தேசத்தோடு ஒத்துவாடி நாடொப்பன செய் என்ற அந்த ஆத்திச்சூடியாலும் அறியப்படும். எனவே உலகம் தழியது ஒட்பம். உலகத்தை நட்பாக்கு உலகத்தை ஒருவனுக்கு ஒட்பமா. மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. அந்த நட்பின் கண் முன் மலர்தலும் பின் கூம்புதலும் இன்றி ஒரு நிலையானது அறிவு. தடியது இல்லது என்பன அந்த தொழில்கள் மேல் நின்றன. உலகம் என்பது இங்க உயர்ந்தோரை அவரோடு கயப்பூ போல வேறுபடாது, கொட்டுப்பூ போல ஒரு நிலையே நட்பாயினான். கயப்பூ போல வேறுபடாது, கொட்டுப்பூ போல ஒரு நிலையே நட்பாயினான். எல்லா இன்பமும் எய்தும் ஆகலினால் அதனை அறிவு என்றார். காரியங்கள் காரணமாக உபசரிக்கப்பட்டன. இதனை செல்வத்தில் மலர்தலும் நல்குறவில் கூம்பதும் இல்லது என்று உரைப்பாரும் உள்ளார்கள். அற்றகுளத்தில் அருநீர் பறவை போல் ஊற்றொழி சிறுவர் உறவல்லர். அக்குளத்தில் ஒட்டிலும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவு என்பது. எனவே எவதுரைது உலகம், உலகத்தோடு அவ்வளவு உறைவது அறிவு என்பது குறள். உலகத்து பெரியார் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவரோடு சேர்ந்தும் தானும் அப்படியே வாழ்வதுதான் அறிவு. அறிவுடையோர் ஆவது அறிவார். அறிவார் அந்த அறிவிலார் அது அறிகல்லாதவர், அதை அறியாதவர். எனவே அறிவுடையார் நாளை வர இருப்பதை முன் அறியவல்லார். அறிவு இல்லாதவரோ அதனை அறிய இயலாதவர் என்பார். எனவே மேல் அறிவுடைமை என்னும் அதிகாரத்திலும் உலகத்தார் உண்டு என்பதில் இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும்
என்று அந்த புல்லறிவாண்மை என்னும் அதிகாரத்தில் சொல்லி இருப்பதையும் நாம் உணர்தல் வேண்டும். எனவே இங்க உலகம் உயர்ந்தவரே கல்லாதார், அந்த ஒழுகுதலை கல்லாதார், அவர் அறிவில்லாதார், ஒழுகி ஆற்றான், அவர் நடந்த விதத்தினாலே இயலாதன ஒழித்து பொருந்தாதவற்றை விட்டு கொண்டு பொருந்துவனவற்றை ஏற்றுக்கொண்டு அடிப்படுதல், அதிலே பழகுதல், பயிற்சி செய்தல், ஒருவாற்றால் ஒரு வகையால் இந்த பல என்பது வினையால் அடையும் பயன். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே ஆதலால் காலத்துக்கு ஏற்றபடி உலக நடையை அனுசரித்து ஒழுக வேண்டும் என்பது இதனுடைய கருத்து. உலகம் தழியது ஒட்ட மலர்தலும் கும்பலும் இல்லது அறிவு. எவ்வதுரையது உலகம், உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு என மேல் அறிவுடைமை என்றும் அதிகாரத்திலும் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. எனவே அந்த புல்லறிவாண்மையிலையும் சொல்லியிருக்குது, பெரியாரை துணைக்கோட. எனவே உலகத்தோடு பொருந்த ஒழுகுதலை கல்லாதவர், பல நூல்களை கற்றாலும் அறிவில்லாதவர், உலகத்தோடு அந்த உலகத்துடன் பொருந்த நடந்து கொள்ளுதல், பலகற்றும் பல நூல்களை கற்று தேர்ந்திருந்தாலும் அவர் அறியாதவர் தான், அறிவில்லாதவர் தான். எனவே இந்த அன்பு என்பது ஒழுக்கம், அன்பு இதெல்லாம் ஒழுக்கத்துக்கு. அன்பு என்பது யாவர் மாட்டும் காதல் உடைமை. இந்த அன்பை பற்றியும் ஒழுக்கம், அருள், ஆசாரம், உபசாரம், உறவு, சீலம் என்பவற்றை பற்றி நாம வரும் வகுப்புல தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று சொல்லி, இதுவரை இந்த பொதுமையாக இருந்து இந்த செய்திகளை செவிமடுத்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியறிதலையும் தெரிவித்துக் கொண்டு, வழக்கம் போல வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும் சொல்லி என்னுடைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா